டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்து குரூப் 4 வரப்போகுது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய காலம் ரொம்ப கம்மியான காலம் தான். அதுக்குள்ளே நம்ம நிறையா கவர் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஜிஎஸ் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான பாடங்கள் ஒரு 100 பாடங்கள் அதை செலக்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி 100 லெசன் சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் பார்க்க போகிறோம். டெய்லி ஒரு பாடம் புக்கில் ஓப்பன் பண்ணி அந்த பாடத்தை ஏன் நம்ம பார்க்க போகிறோம், அந்த பாடத்தோட முக்கியத்துவம் என்ன, ஏன் இது முக்கியமான பாடம் நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாடத்தை பார்க்க போகிறோம். சிலபஸில் இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்கங்கிற ஒரு சின்ன ஐடியாவும் அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு பாடமாக பார்க்க போகிறோம். இப்படி பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண பாடம் தான் 10th பாலிட்டியில் இருக்கக்கூடிய முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு. நான் எப்போ ரிவிஷனுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய முக்கியமான மனசில் வரக்கூடிய முக்கியமான பாடம் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சிலபஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4வது பகுதி இந்திய ஆட்சியில் இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, அதுக்கப்புறம் அரசியலமைப்புடைய முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, நெறிமுறை கோட்பாடுகள், மத்திய மாநில உறவுகள், அதுக்கப்புறமா சட்ட திருத்தம், இந்த இவ்வளோ விஷயத்தையுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணியிருப்பாங்க பாதியை. அதனால் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் நான் வந்து இந்த ரெட்டிங்கில் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அப்போ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது, ரெட்டிங்கில் அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் எழுதியிருப்பேன். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். நான் ஓரளவு தான் எழுதியிருக்கேன். அந்த எழுதுனதுலேயே வந்து இந்த பாடத்தில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பாடத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கான், இந்த கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் எக்ஸ்ட்ரா சில தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பாடத்துக்குள்ளே போகலாம். முதல்ல அரசியல் அமைப்பு. ஒரு நாட்டுக்கு மக்களை ஆட்சி பண்ணுறதுக்காக, அரசியல் பண்ணுறதுக்காக தேவையான ஒரு சட்டத்திட்டங்களை தான் நம்ம அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு எங்கே எடுத்தாங்க அப்படின்னா, அரசியலமைப்புங்கிற கான்செப்ட் கொள்கை முதல்ல அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருக்கு. அமெரிக்காக்காரங்க தான் உலகத்துக்கே நாட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ அரசியலமைப்புங்கிற கான்செப்டும் அவங்ககிட்ட இருந்தால் நம்ம உலகத்துக்கு தெரிஞ்சுது. சரி, இந்த அரசியலமைப்பு நம்ம அரசியலமைப்புக்கு போயிடும். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சோடனே நம்ம அரசியலமைப்பு போவோம். நம்ம அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலமைப்பு உருவாக்குனது யார்? அரசியல் நிர்ணய சபை. இந்த சபை உருவாக காரணமாக இருந்தது யார்? அமைச்சரவை தூதுக்குழு. 1934 எம்என் ராய் கோரிக்கை வைக்கிறாரு. அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்து பிளாசி போர், பக்சார் போருக்கு அப்புறமா இங்கே ஆட்சி பண்ணுறாங்க. திவானி ரைட்ஸ் வாங்கி ஒவ்வொரு சட்டங்களாக கொண்டு வந்து தான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்துச்சு. ஸோ அதுக்கான உடனடி காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூதுக்குழு வந்ததுக்கப்புறம் தான். தூதுக்குழு ஏன் இங்கே வந்தாங்க? தூதுக்குழு அப்படிங்கிறது முதல்ல யாரெல்லாம் அப்படின்னா 3 கேபினெட் மினிஸ்டர். பிரதமர் அட்லி 1946 ஒரு மினிஸ்டர் கொண்ட 3 மினிஸ்டர் கொண்ட ஒரு அமைச்சரவை தூதுக்குழுவை உருவாக்குறார். யாரெல்லாம்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் வர்த்தக வாரிய தலைவர், ஃபெதிக் லாரன்ஸ் இந்திய வெளியுறவு அமைச்சர் செயலராக இருக்கார், ஏவி அலெக்சாண்டர் ஃபஸ்ட்டு அட்மிரல் ஜெனரல்னு சொல்லக்கூடிய கடற்படை தளபதியாக இருக்கார். இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு மிஷன் கொடுக்குறாரு. என்ன இவங்களோட வேலை என்ன? வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா கேபினெட் மிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே கேபினெட் மிஷன்னாலும் அமைச்சரவை தூதுக்குழுனாலும் ஒன்று தான். இவங்களோட வேலை இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து நம்ம கையில் சுதந்திரத்தை கொடுக்கணும், நம்ம கையில் ஆட்சியை கொடுக்கணும். அப்போது இங்கே அதிகாரத்தை எப்படி மாற்றணும், அவங்க அதிகாரம் எப்படியெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத செயல்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்வு பண்ணுறதுக்காக இவங்கள அவர் அனுப்பியிருப்பார். இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போது வைஸ்ராயாக இருந்த யாருன்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேவல் பிரபு. இவங்க நிராகரித்தது என்ன அப்படின்னா, இவங்க யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க? இவங்க 1946 மார்ச் 24 தில்லி இந்தியாவுக்கு வருகை தந்திருப்பாங்க. இப்போ முஸ்லீம் லீக் கூடயும் அப்போ இருந்த 2 முக்கிய கட்சிகள் என்னது, முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸ், 2 பேர்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. நடத்திட்டு அவங்களோட அறிக்கையை 1946 மே 16 சொல்லியிருப்பாங்க. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிடலை. அதில் இப்போ பாகிஸ்தான் கோரிக்கை வந்து முகமது அலி ஜின்னா நம்மளுடைய முஸ்லீம் லீக்குடைய தலைவர்கள் வந்து வச்சுருப்பாங்க. அப்போது அதை வந்து இது நிராகரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க சொன்னதை நம்ம நிராகரிச்சிருப்போம். ஆனால் இவங்க சொன்ன விஷயத்தில் நிர்ணய சபை வைக்கிறதுக்கு இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நீங்களே உங்களுக்கு சட்டம் உருவாக்குறதுக்கு ஒரு அமைப்பு வச்சுக்கோங்க, உங்கள் ஆட்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கேள்வியாகவே கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக காரணமாக இருந்த குழு என்னன்னு கேட்பாங்க, அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ இந்த அடிப்படையில் இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொருத்தரையாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். மாகாணங்கள் இப்போ மெட்ராஸுங்கிறது அப்போதைய கேரளாவில் சில பகுதிகள், கர்நாடகாவில் சில பகுதிகள், தெலுங்கில் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய சில பகுதிகள், இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரசிடென்சியில் உள்ள மக்கள் 292 பேர். அதாவது
மக்கள் தொகையில் இவ்வளோ பேர், இந்த மக்கள் தொகைக்கு இவ்வளோ பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 292 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுதேச அரசுகள் தனியாக, இப்போ திருவிதாங்கூர் அரசர்லாம் தனியாக இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு மாகாணத்துக்கீழே வரமாட்டாங்க, தனி சுதேச அரசுகளாக இருப்பாங்க. அவங்களில் இருக்கக்கூடிய அது மாதிரி 93 சுதேச அரசர்களுடைய நியமன உறுப்பினர்கள், அதேமாதிரி மாகாண ஆகண முதன்மை ஆணையர்கள் இருப்பாங்க, கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அவங்களில் ஒரு 3 பேர். இதுக்கப்புறம் பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர், இப்படி 389 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 389ங்கிறது அரசியல் அமைப்பு கூட்டம் நடக்கும்போது முதல்ல அரசியல் நிர்ணய சபை உருவாகும் போது இருந்தவங்களோட எண்ணிக்கை. அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பிரிஞ்சோடனே பாதி பேர் போயிடுவாங்க. ஸோ பாதி பேரில் ஒரு கால் பகுதி அந்த போயிடுவாங்க. முஸ்லீம் லீக் அங்கே போயிடும், பாகிஸ்தான் போனோடனே அவங்கெல்லாம் அங்கே போயிடுவாங்க. அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த 389 நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் இப்போ நடைபெற்றதுன்னு 2019 குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இந்த நிர்ணய சபை பொறுத்த வரைக்கும் 3 நாள் ஃபஸ்ட்டு டக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டிசம்பர் 6, 1946 டிசம்பர் 6 தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. டிசம்பர் 9 தான் முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். டிசம்பர் 11 நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ டிசம்பர் 9 என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, 1946 டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு இந்த கூட்டம் நடந்திருக்கும். கூட்டம் நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம், சரி இப்போ யாரை தலைவராக வைக்கலாம், இந்த கூட்டம் நடத்துறதுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம், ஒரு இடத்துல ஒன்றா கூடியிருக்கோம், இப்போ நமக்கு தலைவராக ஒரு ஆள் வேணும், இப்போதைக்கு ஒரு ஆளை மரியாதை நிமித்தமாக என்ன செஞ்சிடலாம், முன்னே கொண்டாந்து வச்சுருக்கலாம். அப்படிங்கும்போது இருக்கலே பெருசாக இருக்கக்கூடிய பெரியவராக இருக்கக்கூடியவரை டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, அவர் தான் வயதில் மூத்த உறுப்பினர். அவர் என்ன செய்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து எங்களுக்கு தலைமையாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிக தலைவர் அவர் தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அவர் தான் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இதை ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில், பர்சாரில், அக்ரி எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க. இப்போது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் இறந்துருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் இறந்தது 1950 மார்ச்சில் தான் இறந்துருப்பார். நம்ம சுதந்திர தினம் குடியரசு தினம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இறந்துருப்பார். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவரை வந்து ஒரு பொதுவாக ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கு வந்து தலைவராக இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட்டை நம்ம நியமிக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா, ஃப்ரெஞ்சு வழக்கத்துலேருந்து தான் நம்ம செஞ்சுருக்கோம், எடுத்திருக்காங்க. ஃப்ரெஞ்சு வழக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு வழக்கம் உண்டு. இருக்கிறதுல வயதானவரை நியமிக்கக்கூடியது, எந்த தகுதியும் பார்க்காம ஒரு கூட்டம் கூடுறோம், டக்குன்னு ஒரு உடனடியாக ஒரு தலைவரை நியமிக்கணும்னா வயதான அதில் மூத்தவரை நியமிக்கக்கூடிய ஒரு பழக்கம். பொதுவாக இது நம்ம ஊர்கள்லேயுமே உண்டு. கிராமங்களெல்லாம் வயதானவரை தான் என்ன செஞ்சுருப்பாங்க, ஐயா நீங்கள் ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் தலைவர்களாக வச்சுருப்பாங்க. அது நம்ம சட்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் அப்படியும் இருந்திருக்கு. ஸோ இது வந்து அப்போது வயசான ஆட்கள் நியமிக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ். அந்த அடிப்படையில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் 2 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணோன்னா ஒரு வலிமையான ஒரு தலைவர் நமக்கு தேவை, ரொம்ப உறுதியான பல திட்டங்களை கொண்ட ஒரு தலைவர் நமக்கு தேவை. சின்ஹா தலைவர் தான், ஆனால் அவர் ரொம்ப வயது முதிர்ந்தவர், அவரை ரொம்ப வந்து துன்பப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நியமிக்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் அரசியலமைப்பு நம்ம ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் யார் தான் இருப்பா, கடைசி வரைக்கும் ராஜேந்திர பிரசாத் தான் இருப்பார். அதுக்கப்புறம் முதல் குடியரசுத் தலைவராகவும் மரியாதைக்குரிய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருப்பாங்க. அவங்க தான் தலைவராக இருப்பாங்க. 2 பேர் துணைத் தலைவர், ஹச்சி முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த கூட்டத்தொடர் வந்து 11 அமர்வுகளாக 124 நாள் நடக்கும். நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுனது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் இல்லை 17 நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வெறும் 166 நாள்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 166 நாளுங்கிறது எதுக்கு, இந்த சிட்டிங்க்கு மட்டும். இப்போது கான்ஸ்டியூஷன் எல்லோரும் சேர்ந்து நிறைய டீம் ஃபார்ம் பண்ணி தனித்தனியாக அவங்க வந்து அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த அமர்வுகள் அப்படிங்கும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த விவாதங்கள் மேற்கொள்வாங்க. அதுதான் எல்லோரும் ஒன்று கூடி வைக்கக்கூடிய அந்த அமர்வுகள். இதில் தான் இந்த 166 நாட்கள். ஸோ தவறாக புரிஞ்சிக்கூடாது, இந்த அமர்வுகள் மட்டும்தான் 166 நாட்கள். இதுலேயும் 11 அமர்வுகள் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் 12 அமர்வுகள்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா கடைசியாக 12வது அமர்வில் எல்லோரும் கையெழுத்து மட்டும் போடுவாங்க. அப்போது அந்த டிஸ்கஷனோ ஏதோ இருக்காது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24. அப்போது 26 நவம்பர் 1946 என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, கடைசியாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வாங்க. 24 ஜனவரி 1950. ஸோ அந்த 12வது மீட்டிங்கை வந்து இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சில இடங்களில் 12வது அமர்வுன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில இதில் வந்து 11 அமர்வுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 12வது அமர்வுங்கிறது
ஜனவரி 24 1950 இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அமர்வு இருக்கும். அதில் பெரிய இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதனால் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில இடத்துல 11 போட்டிருப்பாங்க, சில இடத்துல 12ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. நிறையா வைக்கப்பட்டன. அதில் இந்த 2473 வைக்கப்பட்டன. அதில் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சில விஷயங்கள் ஏற்றுக்கிடப்படல. இதில் இந்த சட்டத்தை இயற்றக்கூடிய வரைவு குழு அப்படிங்கிறது பெரிய பொறுப்பு யார்கிட்ட போகுதுன்னா வரைவு குழு. வரைவுனா என்ன? டிராஃப்ட். இப்போ ஏதாவது ஒரு கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கடிதம் எழுதுகிற வரைக்கும் அது என்னது? டிராஃப்ட் தான். அது எழுதி முடித்து அதை கையெழுத்திட்டு அனுப்பும்போது தான் அது கடிதமாக மாறுது. இப்போ ஒரு நம்ம அதிகாரிக்கே கடிதம் எழுதும்போது ஒரு யாரோ ஒருத்தங்களுக்கு அனுப்பக்கூடிய கடிதம் எழுதும்போது இந்த கடித வரைவு அதிகாரி அலுவலருடைய ஒப்புதலுக்காக கையெழுத்து பணிந்து அனுப்பப்படுகிறது. அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இதே இது ஒரு செயல்முறை ஆணை ஒரு ப்ரொசீடிங் போடுறோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸருக்கு எப்படி எழுதுவோம்? இந்த செயல்முறை ஆணை வந்து வரைவு, செயல்முறை ஆணை வரைவு அதிகாரியுடைய அலுவலருடைய ஒப்புதலுக்காக பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம அலுவலக குறிப்பில் எழுதுவோம். அப்போது ஒரு விஷயம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி என்னது? வரைவு. கையெழுத்தான பிறகு தான் அது முழுமையடையுது. அப்போது இந்த இதுக்கு சட்டமாக்குறதுக்கு அந்த டிராஃப்டை உருவாக்குறது தான் இவங்களுடைய வேலை. அதனால தான் இதை வரைவு குழு அப்படின்னு சொல்கிறோம். வரைவு குழுவோட தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்கார். அவர் இந்திய அரசியலமைப்புடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்புடைய சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன மனு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் மனுங்கிறது மனுஸ்மிருதி அப்படின்னு பழைய சட்டத்திட்டங்கள் உண்டு. மனுஸ்மிருதின்னு ஒரு நூல் உண்டு. அந்த ஆரியர்கள் காலத்தில் உள்ள அந்த மனு நூல், நீதி சொல்லக்கூடிய நூல், அந்த எழுதினவர் பேர் மனு. அதை மாதிரி இவர் மாடர்ன் மனு அப்படின்னு நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவரை சிறப்பித்து சொல்லவும் செய்வாங்க. அடுத்து சரி, அரசியலமைப்பு எழுதிட்டோம். எழுதினதுக்கு அப்புறம் முதல்ல வெளிவரும்போது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு முகவரை இருந்துச்சு. அரசியலமைப்பில் 22 பாகங்கள் இருந்துச்சு, 395 சட்டப்பிரிவுகள் இருந்துச்சு, 8 அட்டவணையாக இருந்துச்சு. எப்போ 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்படும் போது இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு. ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26. ஆனால் டிசம்பர் 26, ஜனவரி 26 2 மாதம் கழித்து தான் என்னச்சுது நடைமுறைக்கு வருது. இந்த நடைமுறைக்கு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 1930 29 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது டிசம்பரில். அப்போது பூரண சுவராஜ்யம் தான் எங்களோட நோக்கம்னு பேசுகிறாங்க. 30 ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லிட்டு யார் தேசிய கொடியை நம்மளுக்கு நினைச்சிடறாங்க ராவி நதிக்கரையில் நேரு ஏற்றிருப்பார். ஸோ அப்போவுமே சுதந்திரம் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருந்தாங்க. அப்போ அந்த சுயராஜ்யத்தை பற்றி பேசுகிறதுனால அந்த தினத்தை ஞாபகம் ஏன்னா இந்தியன்ஸ் வந்து எப்போவுமே சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த தினத்துக்காக இப்போ நம்ம அம்மா அப்பாவுடைய பிறந்த நாள், நினைவு நாள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப என்ன செய்வோம்? நினைவு கூர்ந்துக்கிட்டே இருப்போம். அப்போது அந்த தினத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அதை நினைவு கூறக்கூடிய விதமாக இந்த தினங்களை நம்ம என்ன செய்கிறோம்? ஜனவரி 26 வைக்கணும்னு டிசைட் பண்ணி அப்போ தான் நடைமுறைக்கு வருது. அந்த நாளை தான் நம்ம என்ன செய்கிறோம்? குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த 22 பாகங்கிறது அதுக்கப்புறமா என்னமாச்சு 25 மாறிடுச்சு. 395ங்கிறது இன்றைக்கி 450க்கு மேலே போயிட்டுருக்கு, 460க்கு மேலே போயிட்டுருக்கு. 8 அட்டவணைங்கிறது 12 அட்டவணையாக மாறிடுச்சு. இதில் முகவரையை ஒரே ஒரு நேரம் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான். அதேமாதிரி திருத்தம் பண்ணும்போது இந்த பாகங்கள் எப்படி திருத்தம் பண்ணுவாங்க அப்படின்னா பாகம் 22வது பாகம் 23வது பாகம்னு போகாது. 22க்குள்ளே அந்த உட்பிரிவாக தான் மாறும். இப்போ எடுத்துக்காட்டால் அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தாங்க, அது 4A அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்போது அதை வந்து புதுசாக சேர்க்கலை, ஏதோ ஒரு இதோட சப் கிளாஸ் மாதிரி இடையில தான் என்ன சேர்த்துருப்பாங்க. பொதுவாக அமெண்ட்மெண்ட்டுங்கிறது இந்த மாதிரி உட்பிரிவுகள் A அப்படின்னு அந்த வார்த்தைகள் வர்ற மாதிரி தான் இருக்கும். புது நம்பராக இருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப எளிமையான. சில நேரம் சட்டத்திருத்தங்கள் பொறுத்துகளை கொடுப்பான். இந்த பக்கம் ஒரே ஒரு சட்டத்திருத்தம் இருக்கும், மற்றெல்லாம் விதியாக இருக்கும். அப்போ இந்த பார்க்கும்போது சட்டத்திருத்தத்தில் ஏதோ ஒரு இடத்துல A அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அது வந்து ஏதோ சட்டத்திருத்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து முக்கியமானது ஒரு கேரக்டர் யார்? பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. இந்த பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா யார்? நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணில் அந்த ரைட்டிங் ஸ்டைலில் எழுதினவர் தான் யார்? பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. அவரை தெரிஞ்சுக்கணும். அடுத்து அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மெயின்ஸ்லலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி டைப் கொஸ்டின் இது. ஏன்னா நம்ம அரசியலமைப்பில் என்ன ஹைலைட், என்ன ஸ்பெஷல், மற்ற அரசியலமைப்பை விட நம்ம அரசியலமைப்பு ஏன் இதோட பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையில் இந்த சாப்பாடு தான் பெஸ்ட்டு, எங்களோட ஸ்பெஷலே இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி அரசியலமைப்பில் ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. உலகத்திலே எழுதப்பட்ட அமைப்புகள் அரசியலமைப்பில் ரொம்ப லென்த்தியானது நம்மளோட தான். ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப லென்த்தானது நம்மளோட தான். ஏன்? கிட்டத்தட்ட 60 நாடுலேருந்து எடுத்திருக்கோம். 60 நாடுலேருந்து அப்போ காப்பி அடிச்சிட்டோன்னு சில பேர் பேசும்போது நகைச்சுவையாக சொல்லுவாங்க, நிறையா இருந்து காப்பி பண்ணிட்டோம். ஸோ அது உண்மையாக என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம், அதை நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்போம்.
இன்னும் சொல்லப்போனால் இப்போ டிபிஎஸ்பிங்கிறத அயர்லாந்துலேருந்து வாங்கியிருப்போம். ஆனால் டிபிஎஸ்பிங்கிற கான்செப்ட் எங்கே இருந்திருக்கும்? ஸ்பெயினில் இருந்திருக்கும். ஸ்பெயின்லேருந்து அயர்லாந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அயர்லாந்தில் உள்ளதை தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம், நமக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சில சேஞ்சஸ் பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணியிருப்போம். அப்போது இந்த மாதிரி நிறைய நாடுகளில் உள்ள நல்ல விஷயங்களை செலக்ட் பண்ணி நாளைக்கு பின்ன ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல ஆங்கிளில் யோசித்து டிஸ்கஸ் பண்ணி உருவாக்குனது. அப்போ லென்த்தி. இன்னொன்று, இங்கே மக்கள் வந்து ஒரே மாதிரியான மக்கள் வாழலை. இப்போ அமெரிக்காவில்னா அமெரிக்கர்கள் ஒரே மாதிரியான மக்களாக இருப்பாங்க, ஒரே இனத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை 2 இனத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த நிறத்தின் அடிப்படையில் பிரிப்பாங்கல்ல, அது சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஆனால் அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு எழுதலாம். இங்கே இந்தியாங்கிறது பல இனங்களுடைய பிரிவு. உலகத்திலே அதிகமான இனங்கள், மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அப்போ அவ்வளோ பேருக்கும் அது பொருந்து மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதணும். சிறுபான்மையினர்னால் அவங்களுக்கு சில விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு பல சிந்தனைகளில் உதித்தது தான் இந்த இது. அப்படி இருக்கும்போது இதை லென்த்தியாக தான் எழுத முடியும். ஸோ டக்குன்னு எழுதி முடிச்சிட முடியாது. அப்படி எழுதுனா யாரோ ஒருத்தரை பாதிக்கும். அப்போ எல்லாருடைய நலனையும் கருத்தில் கொண்டு இந்த மக்களை எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற பெரிய தொலைநோக்கு பார்வையோடு எழுதப்பட்டதுனால இது நீளமாக இருந்தது. பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து அரசியலமைப்பிலேருந்து பெறப்பட்டது. அப்படியேனா கூட டைரெக்டாக அப்படியே அதை எடுக்காமல் இங்கே நமக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி தான் அடாப்ட் பண்ணியிருப்போம். அடுத்து, நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகும். சில இடங்களில் நெகிழாத்தன்மை கொண்டதாக இருக்கும். எப்படி அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் சார்ந்த விஷயங்களில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் அடிப்படை உரிமையை மீறும்போது, அது அரசாங்கமே இருந்தாலும் நம்ம யார்கிட்ட போய் கேட்கலாம்? உச்சநீதிமன்றத்தில் என் அடிப்படை உரிமையை பறிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? முறையிடலாம். அந்த இடத்துல அது யார் செஞ்சாலும் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நெகிழாத்தன்மையுடையதாக இருக்கும். நெகிழும் தன்மைனா சில இடங்கள் அது வளைஞ்சு கொடுக்கும். இப்போ அடிப்படை கடமைகளில் அறிவியல் சார்ந்த பண்பை வளர்க்கணும்னு இருக்குது. அதுக்காக அறிவியல் சார்ந்த பண்பை வளர்க்கலைன்னா அது ஒரு குற்றமாகாது. இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஷன் கொடுக்குற மாதிரியாக தான் இருக்குமே தவிர, அந்த சட்டம் வந்து அதே மாதிரி டிபிஎஸ்பியும் அரசாங்கம் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசாங்கம் பண்ணலன்னா அரசாங்கத்தை பிடிச்சி நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அடிப்படை உரிமைகளில் ஒரு பிரச்சனை அரசாங்கம் பண்ணிச்சுன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் அதில் போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. இந்த மாதிரி விஷயந்தான் நெகிழும் தன்மை, நெகிழாத்தன்மை ரெண்டுமே இருக்குங்க. அடுத்து, கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. இங்கே ஒரு நிறையா மாநிலங்கள் இருக்குது. மாநிலங்களுடைய வலிமை மிக்க ஒரு மத்திய அரசு இருக்குது. இப்போது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கூட்டமைப்புன்னு அர்த்தம். இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளில் வந்து மற்ற இது வலிமையானதாக இருக்கும். அதோடு சேர்த்து அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த நாடாக இருக்கும். அப்போது மாகாணத்துக்குன்னு தனி வலிமை இருக்கும். இங்கே இன்கேஸ் ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே யார் நடுவண் அரசு என்ன சொல்லுதோ அதை தான் எல்லோரும் கேட்கணும். பட்டியல் நம்ம அதுக்கு தான் 3 அதிகாரம் வச்சுருப்போம். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, யார் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது யார் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னா, நம்ம பெரிய அண்ணன் யார், நம்மளுடைய மத்திய அரசு, அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அடுத்து, இந்தியாவை சமய சார்பற்ற நாடு. நிறைய நாடுகள் மதம் சார்ந்த விஷயமாகவே இருக்கும். இங்கே சமய சார்பற்ற, நம்ம கான்ஸ்டியூஷனை தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம பைபிளையோ இல்லை குரானையோ பகவத்கீதையோ ஃபாலோ பண்ணி நீதி நம்ம சொல்லலை. நம்ம அதை அடிப்படையில் நியாயம் தீர்க்கலை. நம்ம ஜட்ஜ்மெண்ட் எதை பற்றி கொடுக்குறாங்க? கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் கொடுக்குறாங்க. இங்கே எல்லா மதத்தினருக்கும் அரசாங்கம் வந்து எந்த அரசு நிகழ்வுகளையும் எந்த ஒரு மதத்தையும் பிரதிநிதிப்படுத்தக்கூடாது. பொதுவான அரசாங்க வழிகாட்டுதல் படி நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து இருக்குது அப்படின்னா அதை பாடணும். தேசிய கீதம் இருக்குன்னா தேசிய கீதத்தை தான் பாடணும். மற்றபடி இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கிறது எது காரணம் அப்படின்னா, இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. அடுத்து, சுதந்திரமான நீதித்துறை. நீதித்துறைக்கு நம்ம 3 விஷயம் முக்கியமாக பார்க்கணும். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்த 3க்கும் ஒன்றுக்கு ஒன்று கான்ஃப்ளிக்ட் வரும்போது அடுத்த அமைப்பு வந்து என்ன செய்யும்? அதை சரி பண்ணும். அப்படி இருக்கும்போது ஒன்று அதிகாரத்தை மீறி சட்டமன்றமோ ஒரு நிர்வாகமோ பண்ணும்போது நீதித்துறை வந்து என்ன செய்யும்? தட்டி கேட்கும். அதனால் இங்கே சுதந்திரமான நீதித்துறையே இருக்குது. அடுத்து, ரொம்ப முக்கியமான விஷயம், 18 வயசு நிரம்பின ஒருத்தர் வாக்களிக்கலாம். அவர் வந்து ஏழை, பணக்காரர், படித்தவர், படிக்காதவர், இந்த ஜாதியை சார்ந்தவர், அது எதுவுமே கிடையாது. ஒருத்தர் 18 வயசு முடிஞ்சிருக்கா, அவர் வந்து அந்த தொகுதியில் இருந்து என்ன செய்யலாம்? தொகுதியில் இருந்தாருன்னா எந்த தொகுதியை சார்ந்தவர் அந்த தொகுதியில் என்ன செய்யலாம்? அவர் வாக்களிக்கலாம். ரொம்ப சிம்பிள். பெண்கள் யார் வேணாலும் 18 வயசுங்கிறது மட்டும்தான் இது. மற்றபடி யார் வேணாலும் வாக்களிக்கலாம். இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். இது இப்போது வேணால் இது வந்து சாதாரண விஷயமாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் 1950 வரும்போது இது மிகப்பெரிய விஷயம். 1950 முதல்ல கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது இது பெரிய சாதனை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் முக்கியமான சிறப்பு அம்சங்கள். இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கணுன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான
பாயிண்ட்ஸ். அடுத்து முகவுரை ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு இப்போ நான் கான்ஸ்டியூஷனை ஃபஸ்ட்டு திறக்க போகிறோம். கான்ஸ்டியூஷனை ஃபஸ்ட்டு திறக்கும்போது நமக்கு இருக்கிறது தான் இந்த ப்ரியாம்பிள் முகவுரை. அப்படின்னா அரசியலமைப்பினுடைய இன்ட்ரொடக்ஷன், அறிமுகம், முன்னுரை, இது எல்லாமே இந்த முகவுரை தான். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதை நம்ம நிறையா சொல்லுவோம். அரசியலமைப்புடைய திறவுகோல், அரசியலமைப்புடைய சாவி, அரசியலமைப்புடைய அடையாள அட்டை, இப்படி ஒவ்வொரு ஆளும் இதை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பாங்க. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இது புக்கில் இல்லை, நான் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். 1947 ஜனவரி 22 தான் என்ன செய்கிறாங்க, அரசியல் நிர்ணய சபையினால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நேரு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத இந்த நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தியிருப்பார். எப்போ அறிமுகப்படுத்தியிருப்பார்? டிசம்பர் 13 அறிமுகப்படுத்தியிருப்பார். டிசம்பர் 6 நிர்ணய சபையை உருவாக்குவாங்க. 9 தற்காலிக தலைவராக அவரை நியமிப்பாங்க. 11 நிரந்தர தலைவர். அடுத்து 2 நாள் கழித்து 13 இவர் ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வருவார். குறிக்கோள் தீர்மானங்கிறது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த அரசியலமைப்பை உருவாக்க போகிறோம். இதோட குறிக்கோள் என்ன? நம்ம உருவாக்க போகிறோம், அரசியலமைப்புங்கிறத உருவாக்க போகிறோம். அதோட குறிக்கோள் என்ன தான் அதோடைய மைய கருத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். என்ன அடிப்படையில் இதை பார்த்து தான் நம்ம உருவாக்க போகிறோம். இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம உருவாக்க போகிறோம். அதைத்தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குறிக்கோள் தீர்மானமாக கொண்டு வர்றார். இந்த குறிக்கோள் தீர்மானம்ங்கிறது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, ஜனவரி 22. அவர் டிசம்பர் 13 கொண்டு வந்திருப்பார். 22 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், முகவுரையாக ஏற்றுக்கிட்டோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம செஞ்சோம், முகவுரையை ஏற்றுக்கிட்டோம். இன்னொரு கேள்வி என்னென்னா, முகவுரை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது அமெரிக்காவோட முகவுரை மாதிரி ஏன்னா நம்ம அரசியலமைப்புங்கிற கான்செப்டே அமெரிக்காட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த பிரியாம்பிள்ங்கிறதும் சிமிலர் டு இது. ஆனால் நம்ம எடுத்தது எங்கேருந்து, அவருடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோடது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த முகவுரை 1970 ஒரே ஒரு நேரம் திருத்திருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்ட ஏரியா. இப்போ முகவுரையை பற்றி என்னெல்லாம், முகவுரையை எப்படி தொடங்கும் அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் தொடங்கும். அப்போ நாம்னா எழுதுகிறவங்களையும் சேர்த்து தான், இந்திய மக்களாகிய நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த முகவுரைங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் முகவுரை. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் கேட்கக்கூடிய ஏரியா என்னென்னா, ஒரே ஒரு தடவை முகவுரையை திருத்திருப்பாங்க. முகவுரையில் என்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 3 புதிய வார்த்தைகளை சேர்த்துருப்பாங்க. சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இதில் இந்த சமயச்சார்பின்மை வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது திரும்ப திரும்ப நிறைய விஷயங்களை அது பேசும். அதனால் இது ரொம்ப முக்கியம். இதில் கேள்வி எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இது ஒரு முறை எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. 42வது எந்த சட்ட திருத்தம் படி முகவரி திருத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னு கேட்டாங்க. எந்த வார்த்தைகள், இதேமாதிரி இந்த 3 வார்த்தையை கொடுத்துட்டு இதில் சம்மந்தமில்லாத ஒரு வார்த்தையை, பொருந்தாத வார்த்தை என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்பாங்க. அதேமாதிரி இதில் ஒரு வார்த்தை இருக்கும், இந்தியாவை நம்ம எப்படி உருவாக்கணும், இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசாக நம்ம கொண்டு போகணும். அந்த மாதிரி தான் இந்தியா இருக்கணும். அப்போ இறையாண்மைக்கு இறையாண்மை சம்மந்தமாக என்னெல்லாம் வலிமை கொடுக்கணுமோ அதெல்லாம் இறையாண்மைங்கிறது உச்சபட்ச அதிகாரம், ஒரு அதிகாரத்தை தான் இறையாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சமதர்மமாக இருக்கணும். இந்த சமதர்மம் அடிப்படையில் தான் அடிப்படை உரிமைகள் கொண்டு வராங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பாகுபாடு காட்டக்கூடாது, தீண்டாமை ஒழிப்பு, இதெல்லாம் இந்த அடிப்படையில், இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்க. சமய சார்பற்ற, அப்போ சமயம் சார்பற்றுனா இங்கே அரசு எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் மதத்தை வழிபடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுக்குறோம், நீங்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் உங்களுக்கு இதை கொடுக்குறோம், இதை பண்ணுறோன்னு சொல்கிறது தான் இந்த சமய சார்பற்ற விஷயம். அடுத்து ஜனநாயகம். அப்போது ஜனநாயகம்ங்கிறது தேர்தலுங்கிறது ரொம்ப முக்கியம். தேர்தலை பற்றி பேசக்கூடிய பிரிவுகள், சட்டங்கள், விதிகள் எல்லாத்தையும் மேக் பண்ணுறோம். குடியரசும் அதே மாதிரி தான், குடியரசுத் தலைவரை பற்றி பேசுகிறது, இந்தியா ஒரு குடியரசு நாடுன்னு சொல்கிறது, இது எல்லாமே இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து தான் அந்த கான்ஸ்டியூஷனே முழுமையாக உருவாச்சுது. அப்போ கான்ஸ்டியூஷனுடைய மைய கருத்துங்கிறது இந்த முகவுரை. அடுத்து முகவுரையை பொறுத்த வரைக்கும் முகவுரையில் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு ஒரு 3 வார்த்தைகள் இருக்கும். இது எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெஞ்சு புரட்சியில் 1789 ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்தது. 7, 8, 9 வரிசையாக இருக்கும். அந்த நம்பர் 7, 8, 9 அப்படி வரிசையாக இருக்கும். அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்சு புரட்சியில் இந்த வார்த்தைகள் இருக்கும். இதுக்கு இந்திய நம்ம அரசமைப்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அதே மாதிரி இந்த முகவரியில் ஒரு டேட் இருக்கும். என்ன டேட்டு அப்படின்னு கேட்கலாம். 1949 நவம்பர் 26 அக்செப்ட் பண்ணனால அந்த இது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தடவை என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒருமைப்பாடு இன்டெகிரேட்டிங்கிற வார்த்தையை எந்த பத்தியில் சேர்த்தாங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. 6வது பத்தியில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் இதுதான் இது வரைக்கும் முகவரியில் கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்து குடியுரிமை.
குடியுரிமை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்கிற சொல் சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்லேருந்து வந்துச்சு. பொதுவாக நிறைய வார்த்தைகள் சோசியல் லத்தீன் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், லத்தீன் வார்த்தையை விட்டுட்டு எந்த வார்த்தை வருதோ அதை ரொம்ப தீவிரமாக ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற வார்த்தையை படிக்கும்போது இது இந்த வார்த்தைன்னு படிச்சுக்கணும். மற்றபடி இப்போ சாதாரண வார்த்தை சிட்டிசன், அது லத்தீன் வார்த்தை அப்படிங்கிறத அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிட்டிசன் இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு நகர அரசாங்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு அதோட பொருள். இந்தியா முழுவதும் என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒற்றை குடியுரிமை இருக்குது. இப்போ மற்ற நாடுகளில் மாகாணத்தில் ஒரு குடியுரிமை இருக்கும், மேலே நாட்டுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் என்ன இருக்கும், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு குடியுரிமை, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழருங்கிறதுக்கு ஒரு குடியுரிமையும் இந்தியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு குடியுரிமை, 2 ஐடி கார்டு வச்சுருக்க மாதிரி. ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று தான், நம்ம இந்தியன் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒற்றை குடியுரிமை. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவில் எங்கே வேணால் போகலாம், நம்ம இந்தியாவோட சிட்டிசன், நம்ம இந்தியாவை சுற்றி எங்கேனாலும் போகலாங்கிறதுக்கு நமக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, பகுதி 2 சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும். கான்ஸ்டியூஷன் முதல்ல ஆரம்பித்தது கான்ஸ்டியூஷன் பேஜ் திருப்பும்போது ஃபஸ்ட் என்ன இருக்குது, நமக்கு முகவரி தான் இருக்குது. முகவரிக்கு அடுத்து என்ன இருக்கும், பகுதி 1. பகுதி 1ல் என்ன இருக்கும், இந்தியா மற்றும் அதன் எல்லை, இந்தியா மற்றும் யூனியன் பிரதேசம்னு இருக்கும். அது பகுதி 1 விதி 1லேருந்து 4 வரைக்கும். அது இந்த பாடத்தில் கொடுக்கப்படலை. அடுத்து குடியுரிமைக்கு போயிட்டாங்க. குடியுரிமை என்னது, பகுதி 2 5லேருந்து 11 வரைக்கும். அந்த 11 வரைக்கும் குடியுரிமை நம்ம எப்படிலாம் பெறலாம், எந்த வழியில் குடியுரிமை பெறலாம், 5 வழியில் பெறலாம். எந்த வழியில் இழக்கலாம், 3 வழியில் குடியுரிமைங்கிறத இழக்கலாம். ஸோ இந்த இதை பற்றி பேசுகிறது தான் இந்த விதிகள். இதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, 1955 குடியுரிமை சட்டம். அந்த சட்டம் தான் இந்த எல்லாத்தையும் என்ன செய்யுது, பேசுது. இப்படி குடியுரிமை சட்டம்ங்கிறது இது வரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு, 9 முறை இது வரைக்கும் திருத்தப்பட்டிருக்கு. அடுத்து பெறுகிறது, குடியுரிமை பெறுறதுக்கான இது அப்படின்னு இப்போ இதெல்லாம் கேட்டது, எந்த பகுதி கேட்டிருக்காங்க, எந்த ஆர்டிக்கிள்னு கேட்டிருக்காங்க, எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க, எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு. அடுத்து பெறுகிறது. இந்த குடியுரிமை பெறுதலுங்கிறது முதல்ல பிறப்பின் மூலமாக. ஒருத்தர் இந்தியாவில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவர் இந்திய குடிமகனாக கருதப்படுவார். இங்கே பிறந்து இங்கே வாழ்கிறார் அப்படின்னா இப்போ இந்திய குடிமகனாக கருதப்படுவார். அடுத்து வம்சாவளி, அவரோட அப்பா இங்கே பிறந்து வேற ஒரு நாட்டுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார் அப்படின்னா அவர் அப்பா இங்கே பிறந்து வளர்ந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்கே நம்ம பிறந்திருக்கக்கூடிய பட்சத்தில் அவரும் வம்சாவளி மூலமாக இந்திய குடிமகனாக கருதப்படுவார். 3வது பதிவின் மூலமாக, ஒருத்தர் இந்தியாவுடைய நாட்டில் நான் பதிகிறேன் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே ப்ராப்பராக என்னென்ன விதிகளை இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் பதிஞ்சு குடியுரிமை பெறுவது பதிவு. அடுத்து இயல்புரிமை, ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவுடைய அரசாங்கத்துக்கு இயல்புரிமை நேச்சுரலாகவே நான் இங்கே உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய குடியுரிமை பெறுறதுக்கு விண்ணப்பித்து பெறுறதுக்கானது தான் எனது இயல்புரிமை மூலம் பெறுறது. அடுத்து பிரதேச இணைவின் மூலம் வேறு ஒரு நாடு இந்தியாவில் சேரும்போது அந்த மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடிமக்களாக கருதப்படுவாங்க. இந்த வகையில் குடியுரிமை நம்ம கொடுக்குறது 5 வகையில் நம்ம கொடுப்போம். இதை கேள்வி கேட்டிருக்காங்க, எத்தனை வகையில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 4ல் இந்த 5ல் ஏதாவது ஒரு 3 ஆப்ஷனில் கொடுத்துட்டு 1 மட்டும் தப்பாக கொடுத்துருவாங்க. ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாத ஒன்று கொடுத்துட்டு இதில் பொருந்தாது எது அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த 5ஐயும் தெரிஞ்சுக்கணும். பை பர்த்து, அடுத்து வம்சாவளி, பதிவு, இயல்புரிமை, கடைசி நாடுகள் இணைவு. குடியுரிமை இழக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையில். ஒன்று துறக்கிறது, அவனாவே எனக்கு ஒரு குடிமகன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, எனக்கு வேண்டாம் நாட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன், உங்கள் குடியுரிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. 2வது, ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேற ஒரு குடியுரிமை பெற்று ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம், நமக்கு தெரியக்கூடிய பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய குடியுரிமை ரத்து செய்கிறது 2வது. 3வது, ஒருத்தன் இயல்புரிமை மேலமாக குடியுரிமை வாங்கியிருக்கிறார், இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி ஏதோ ஒரு முறையில் குடியுரிமை வாங்கியிருக்காரு. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் மோசடி பண்ணி தான் குடியுரிமை வாங்கியிருக்கிறாரு. இங்கே இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கணும் அப்படிங்கும்போது அவர் அதை பொய்யா தகவல் காட்டியிருக்கிறாரு, தப்பாக பண்ணியிருக்காரு, உண்மையை மறைச்சிருக்கிறாரு, எதிரி நாட்டோட தொடர்புள்ளவர் இருக்கார், இல்லை சிறை தண்டனை பெற்றவர், இப்படிலாம் அரசு கண்டுபிடிச்சு அப்படின்னா அவருடைய குடியுரிமையை என்ன செஞ்சிருவார், அவர் இழந்துருவார். ஸோ 3 வகையில் இப்படி இருக்குது. குடியுரிமைக்கு அடுத்த பகுதி 3 ரொம்ப முக்கியமான, கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா நமக்கான பகுதி. மற்றெல்லாம் எப்படி ஆட்சி பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க மக்களுக்கான பேசப்பட்ட பகுதி. அதனால தான் இதை மக்களுடைய மகாசாசனம்னு சொல்லுவோம். 3வது பகுதி 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமையை பற்றி பேசுது. இது எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அங்கேருந்து தான் இதை எடுத்திருக்கோம். உரிமைன்னா அமெரிக்காவில் பெருசாக ரூல்ஸ் பேசுவாங்க. பொதுவாக நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி திரைப்படங்கள் பார்க்கும்போது கூட தெரியும், ஒருத்தர் கைது பண்ண போனார்னாலே 1008 ரூல்ஸ் பேசுவாங்க. என்ன உங்களுக்கு இப்போ அதுக்கு ரைட்ஸ் கிடையாது, அது கிடையாது, வாரண்ட் இல்லைனா வீட்டுக்குள்ள வராதுன்னு கதவெல்லாம் தள்ளுவாங்க. அப்படி அவங்களோட ரைட்ஸை பற்றி அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த சிட்டிசன்ஸ். ஆனால் நமக்கு அதை பற்றி பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. ஒருத்தர் போலீஸ்காரன் கூப்பிட்டா நம்ம போவோம், அவ்வளோதான், என்ன ஏதுன்னு கூட கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு
அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம அரசியல் நம்மளுடைய சட்டங்களை பெரிய அளவில் நம்ம தெரிஞ்சிருக்கல. ஆனால் அவங்க எல்லா ரைட்ஸையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போது சிட்டிசன்னா, அதாவது உரிமைனா ரைட்ஸா அமெரிக்கா, அதே மாதிரி கடமை இருக்கிறது ரொம்ப சீரியஸாக கடமையை ஃபாலோ பண்ணக்கூடிய ரஷ்யர்கள். அப்போது கடமை ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்கோம். உரிமை பேசுகிறது அமெரிக்கா. அங்கே சிட்டிசன் தான் கெத்தாக இருப்பாங்க. அப்போது அமெரிக்காங்கிறது உரிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல உருவாக்கும் போது 7 உரிமை இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன இருக்குது? 6 தான் இருக்குது. ஏன் 7வது உரிமையாக இருந்தது என்ன? 7வது ஒரு இடத்துல இருந்தது என்ன? சொத்துரிமை. சொத்துரிமையை தூக்கி சட்ட உரிமையாக மாற்றிடுவோம். அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. ஸோ இதை இந்தியாவுடைய மக்களுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மகாசாசனம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பேரறிக்கை, ரொம்ப முக்கியமான ஒரு இது, மக்களுக்காக எழுதப்பட்டது. மற்ற எல்லாமே இப்போ பார்த்தோம்னா யூனியன் ஃபஸ்ட்டு பார்ட்டு மக்களுக்காகன்னு பார்த்தா அரசாங்கத்துக்காக வேண்டி தான். 2வது குறியீடுமே மக்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் அரசாங்கம் தன்னுடைய மக்கள் யாருங்கிறத நிர்ணயிக்கிறதுக்காக. இப்போ பகுதி 4 எடுத்துக்கிட்டோம்னா அரசாங்கம் எப்படி நடந்துக்கிடணுங்கிறது, அடுத்து மத்திய அரசு மாநில அரசு இப்படி போயிட்டே இருக்கும். எல்லாமே அரசாங்கம் எப்படி செயல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் இது நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு என்ன ரைட்ஸ்லாம் இருக்குது, நமக்கு என்ன சுதந்திரம்லாம் இருக்குது, நமக்கு என்ன உரிமை இருக்குது, இந்தியாவில் நம்ம இந்தியா வாழ்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் உரிமை இருக்குங்கிறத பேசுகிறது தான் இது. அதனால் இந்தியாவுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உரிமைகள் இந்தியர்களுக்கு மட்டுமே உரிய உரிமைகளும் இருக்குது, வெளிநாட்டவர்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32வது ஆர்டிகிள். இந்த இது இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடிப்படை உரிமைங்கிறது என்ன? இந்த அடிப்படை உரிமைக்கு ஒருவேளை பிரச்சனை வரும்போது நம்ம நீதிமன்றத்தை நாடும்போது அவங்க நமக்கு என்ன செய்வாங்க? ரிட்ஸ் மூலமாக கொடுப்பாங்க. அந்த ரிட்ஸ் மூலமாக நமக்கு தேவையான நியாயத்தை பெற்று தருவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை யார் கொடுக்கலாம்? 2மே கொடுக்கலாம். உச்சநீதிமன்றம் மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை, உயர்நீதிமன்றமும் கொடுக்கலாம், உச்சநீதிமன்றமும் கொடுக்கலாம். ஒரு நீதிமன்ற முத்திரையோட நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை அப்படின்னு சொல்லணும். சில நேரம் ஒரு சட்டம் போட்டுருவாங்க, அதுக்கு ஒரு தடை போடணும். தவறான முறையில் இது கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழ் நீதிமன்றம் போடுது அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்டில் போயிட்டு அப்பீல் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் செய்கிறது தான் இவங்களோட வேலை. இப்படி அடிப்படை உரிமையை பாதுகாக்கிறதுனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? அரசியலமைப்புடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அம்பேத்கர் இதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா இது கான்ஸ்டியூஷனுடைய ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிரிவு தான் இந்த பிரிவு 32. ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பார். அரசியலமைப்புடைய ஹார்ட்டே இது தான், சோலே இது தான் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இது வரும். இப்போ இந்த 5 வகையான ரிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இதிலே கேள்விகள் கேட்பாங்க. இந்த லெஃப்ட் சைடில் இதெல்லாம் கொடுத்துட்டு ரைட் சைடில் இதோட விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது மாற்றி கொடுப்பாங்க, பொறுத்துக்க டைப்பில் கொடுப்பாங்க, இல்லை ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொடுத்துட்டு தவறாக ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இதுக்குள்ளது இதுக்கு மாற்றி, இதுக்குள்ளது இதுக்கு மாற்றியும் கொடுப்பாங்க. ஸோ 5ஐயும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம அடிக்கடி இந்த டிவியில் இதிலலாம் பார்க்குறது என்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ். ஸோ ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க, போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிருக்காங்க, ஆனால் அவங்க ஜெயிலையும் இல்லை, ஸ்டேஷன்லேயும் இல்லை அப்படின்னா எங்கேயோ அவங்கள வச்சு துன்புறுத்தாங்க. அப்படிங்கும்போது நம்ம இதை கொண்டு வரலாம். ஒரு ஆள் திடீர்னு காணாமல் போயிட்டார் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் போட்டோம் அப்படின்னா அவரை சப்மிட் பண்ண சொல்லி கோர்ட் போலீஸ்க்கு என்ன செய்வாங்க அப்படின்னா டக்குன்னு ஆர்டர் போடுவாங்க. டக்குன்னு என்ன செய்யணும்? சப்மிட் பண்ணணும், அவங்கள பிடிச்சு கொண்டு கொடுக்கணும். ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா அந்த ஆளை இந்த இடத்துல கொண்டு அந்த நிறுத்துறது, ஆளையோ அல்லது அவருடைய உடலையோ என்ன செய்யணும்? கொண்டாந்து இங்கே நிறுத்தணும். ஒருத்தரை காணலை, அவரை இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்கிறது தான் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்து மேண்டமஸ், கட்டளை இருத்தும் நீதி பேராணை. 2வது ஒரு அதிகாரியோ ஒரு நீதிமன்றமோ தன்னுடைய வேலையை செய்ய தவறும்போது இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறது. உனக்கு நாங்கள் கட்டளை போடுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கட்டளை போட்டு அந்த வேலையை செய்ய வைக்கிறது தான் இந்த கட்டளை உறுத்தும் நீதி பேரானோட வேலை. அடுத்து ஒரு விஷயத்தை தடுக்கிறது. ஸோ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். தடை உறுத்தும் நீதி பேராணை, ப்ராவிஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் தன்னோட அதிகாரத்தை மீறி ஒரு இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கோ, இல்லை ஒரு சட்டத்தை நிறைவேற்றுதோ, இல்லை ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது மேலேருந்து கூட்டும், இது உன்னோட ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இது உன்னுடைய அதிகாரம் கிடையாது, உன்னுடைய வரம்பு கிடையாது, இது உன்னுடைய பவருக்கு அதிகமானது, உன்னுடைய பவருக்கு மேலானது, உன்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தடையுறுத்துறது. அடுத்து ஆவண கேட்பு பேராணை. அதாவது சில நீதிமன்றங்கள் சில விஷயங்களை செய்யும்போது இல்லை இதுவாகவே உன்னோடதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறது, இல்லை எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த கேஸை நீ பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயத்தை தான் என்ன சொல்கிறோம்? ஆவண கேட்பு
பேராணை, அதாவது ஒரு சான்று கேட்குற மாதிரி, எந்த அடிப்படையில் என்ன இதில் நீ இதை செய்கிற அப்படின்னு சொல்லி கீழ் நீதிமன்றத்துக்கு இது வந்து என்ன செய்யும், இது பண்ணும். சில விஷயத்தை இந்த இது சம்மந்தமாக எனக்கு நீ அனுப்பு, இந்த கேஸை நீ எனக்கு அனுப்பு, ஏன் அப்படிங்கிற ரீசனை சொல்கிறதுக்கு தான் இந்த ஆவண கேட்பு பேராணை. சர்டிஃபிகேட்டை கொடுக்குற மாதிரி, சர்டிஃபிகேட் கேட்குற மாதிரி. அடுத்து தகுதி உணவும் நீதி பேராணை. ஒருத்தர் ஒரு அரசு பதவியிலையோ அரசு அலுவலகத்திலையோ எப்படி முறைகேடாக போனார்னா அவர் என்ன அடிப்படையில் அங்கே போயிருக்காருன்னு கேட்குற அதிகாரம் தான் இதில் இருக்குது. அப்போது ஒருத்தர் சட்டத்துக்கு விரோதமாக அதிகாரத்தை அரசு அலுவலகத்தை கைப்பற்றுறதை இது தடுக்குது. இந்த 5ம் நம்ம என்ன சொல்கிறோம், நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளில் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடிப்படை உரிமைகள் அப்படின்னா நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம், 6 உரிமைகளாக பிரிச்சுருக்கோம். முதல்ல 7 இருந்துச்சு, அதில் சொத்துரிமையை தூக்கி விட்டோம். மற்ற 6 உரிமைகள் என்னது, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது என்னென்ன ஆர்டிகிள், இது 25லேருந்து 28 வரைக்கும், இது 23, 24 இதெல்லாம் கொடுத்து கேட்பாங்க. இதை குழப்புற மாதிரி கொடுப்பாங்க. இதில் எது தவறானது அப்படின்னு இதில் ஏதாவது 3 கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 4வது வந்து வாக்களிக்கும் உரிமைன்னு கொடுப்பாங்க. அது வந்து அடிப்படை உரிமையில் கிடையாது. அப்போது இந்த மாதிரி வகைகள் வந்துட்டாலே அந்த 4ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த 6ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமைங்கிறது ஆர்டிகிள் 14லேருந்து 19 வரைக்கும். இதையுமே அப்படி கேட்பாங்க, மாற்றி கொடுத்து கேட்பாங்க. பொறுத்துக்கெல்லாம் 14, 15, 16ன்னு கொடுத்துட்டு 17ன்னு கொடுத்துட்டு இப்போ தீண்டாமை ஒழித்தல் இந்த சைடில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம மாற்றி இதை ஃபிக்ஸ் பண்ணி எழுதணும். அதே மாதிரி சில நேரம் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது தப்பாக கொடுத்துருப்பாங்க, 1, 2 சரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம தெளிவாக படித்தா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். சமத்துவ உரிமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமமாக தான் இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த விதிகள். எல்லாமே அதை தான் சொல்லும், எல்லாரும் சமம், எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு, அதுதான் சமத்துவ உரிமை. ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லும். ஆனால் இது உண்மை தான், சட்டத்தின் முன் எல்லாரும் சமம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் இதுலேயும் எக்ஸெப்ஷன் உண்டு. இப்போ இந்திய குடியரசுத் தலைவர் இருக்கார், அவருக்கு சில உரிமைகள் இருக்கும். இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணோன்னா உடனே பண்ணலாம், அந்த டக்குன்னு நம்ம அனுமதி கிடைக்கும் போலீஸ்க்கு. ஆனால் அவங்க தொட முடியுமா, அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அப்படி சில அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் நம்ம நினச்சவனே தொட முடியுமா, முடியாது. ஸோ அந்த மாதிரி 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. ஆனால் சில எக்ஸெப்ஷன்ஸையும் அது வச்சுருக்கு. அடுத்து 15 மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த அடிப்படையில் ஒருத்தரை பாகுபடுத்துகிறத தப்பு, அப்படி பிரிவு பண்ணக்கூடாது. இது வந்து எங்கே, ஒரு அரசாங்கத்திலேயோ ஒரு நீதிமன்றத்திலேயோ இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே இந்த பாகுபாடு காட்டக்கூடாது. அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. பொது இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரிவு. இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, மத சமத்துவம் சொல்லக்கூடிய பிரிவு இதுன்னு கேட்பாங்க. மத சமத்துவம்னு நம்ம என்ன செய்வோம், சமயச்சார்பு உரிமை தான் மதத்தை பற்றி பேசுது. அப்போ இதில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கிளை தூக்கி எழுதி வச்சுருவோம். ஆனால் மத சமத்துவம், உண்மையான மத சமத்துவம்னா என்ன, இங்கே தான். சமத்துவங்கிற வார்த்தை வந்ததுனால இங்கே தான். ஏன்னா மதம் சமத்தில் பாகுபடுத்தக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், எல்லாரையும் ஒன்றா நினைக்கணும், மதம்ங்கிறது சமத்துவங்கிறது சொல்கிறது தான் இது. அடுத்து 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல். அப்படின்னா எல்லாருக்கும் சம வாய்ப்பு தான். அப்போது மார்க் எடுத்து எல்லாரும் அந்த லிஸ்ட் அடிப்படையில் 1000 வேலைன்னா 1000 எல்லாரும் எடுத்துடலாமா, இல்லை. அங்கே தான் எக்ஸம்ஷனையும் நம்ம வச்சுருக்கோம். இதுதான் முதல் பிரச்சனை. இந்தியாவில் வந்த நம்மளுடைய 1951 இந்த செம்பகம் துரைராஜன், மெட்ராஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அந்த கேஸில் என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் மார்க் எடுத்திருக்கேன், டாப் ஸ்கோர் எடுத்திருக்கேன், ஆனால் என்னோட கம்மியாக ரிசர்வேஷனில் ஒரு பொண்ணு போகுது, அது எப்படி அப்படின்னு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அப்போது அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிசர்வேஷனுங்கிறதையும் இதில் உள்ளே கொண்டு வராங்க. அப்போது சில இடங்களில் கொடுக்கும்போது நீங்கள் அதை கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பல வருஷங்களாக வேலைவாய்ப்பு கிடைக்கல, அதனால் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் கொடுக்குறத கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை என்ன செஞ்சுருப்பாங்க, இதில் உள்ள உட்பிரிவுகளாக 1, 2, 3, 4 இருக்குல்ல, 5வது பிரிவு, 4வது பிரிவு, அதில் இதெல்லாம் எக்ஸம்ஷன் இவங்களுக்கு கொடுப்போம், மற்றபடி எல்லாரும் ஜென்ரல்ங்கிறதுல எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து 17 தீண்டாமை ஒழித்தல். தீண்டாமை ஒழித்தல் அப்படிங்கிறதுல எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. தீண்டாமை எந்த வடிவத்தில் வந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டியது, தீண்டாமைங்கிறது ஒழிக்கப்பட வேண்டியதுங்கிறத தீவிரமாக சொல்லக்கூடிய பிரிவு. அடுத்து 18 இராணுவத்தில் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்கள். கல்விசார்னா இப்போ டாக்டரேட் படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம், டாக்டர்னு நம்ம முன்னாடி போட்டுக்கலாம், இன்ஜினியர் படிக்கிறோம், இன்ஜினியர் முன்னாடி போட்டுக்கலாம். இராணுவத்தில் மிலிட்ரியில் இருக்கும், மேஜர்னு போட்டுக்கலாம், ரிட்டையர்ட் மேஜர்னு போட்டுக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி ராஜ பகத்துவ அந்த மாதிரி ஜாதி பேர்களை போடுறது அது பெரிய குற்றம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால்
அந்த மாதிரி பட்டங்களை இட்டுக்கொள்வது தேவையில்லாத ராஜாதி ராஜா ராஜா மார்த்தாண்ட திவான் பகதூர் அதுக்கு முன்னால் நிறைய பட்டங்கள் கொடுப்பாங்க. பகதூர் திவான் மைது அந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த பட்டங்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சமத்துவ உரிமை. அடுத்து சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையில் 19வது உரிமை என்ன பேசுது? கிட்டத்தட்ட 6 உரிமைகள். பேச்சுரிமை, நம்ம எங்கேனாலும் பேசலாம், கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை இருக்குது. நாகரிகமான முறையில் வரம்புகளுக்கு உட்பட்டு நியாயமாக என்ன கருத்து சொல்லனாலும் நம்ம எதிர்கருத்து சொல்லனாலும் சொல்லலாம். ஆனால் வார்த்தைகளை கவனமாக சொல்லணும். 3வது அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கூட்டம் கூட்டுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அடுத்து சங்கங்கள் அமைப்புகள் தொடங்குறதுக்கு உரிமை இருக்குது. இந்திய நாட்டில் விரும்பிய இடத்துக்கு செல்லும் உரிமை, வசிக்கும் உரிமை இருக்குது. கடைசியாக தொழில் செய்யக்கூடிய உரிமையும் இருக்குது. ஆர்டிகிள் 19. அடுத்து 20 என்ன அப்படின்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. அது நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல, ஒரே குற்றத்துக்கு 2 தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி. ஒரு குற்றவாளிக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. அதுக்காக அவனை குற்றவாளியா இல்லையா, அவன் உண்மையாக தப்பு பண்ணியிருக்கானா இல்லையான்னு நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். குற்றம் சாட்டப்பட்ட உடனே எல்லாரும் அவனை வந்து குற்றவாளியாக முடிவெடுத்துட முடியாது. அதனால் இந்த பிரிவு வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு ஒரு விஷயத்தை பாதுகாப்பை கொடுக்குது. அடுத்து உரிமையை கொடுக்குது. 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை. அடுத்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்புக்கு சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு உரிமை. இந்த உரிமை கீழே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் உரிமை உண்டோ அவனுக்கு தண்ணி கொடுக்குறது உரிமை தான், தண்ணி அவனுக்கு வாழ்கிறதுக்கு உரிமை தான். இது எல்லாத்தையும் பேசுகிறது இந்த இதுக்குள்ளே நிறைய சப்கிளாஸ். இது ஒரு கோர்ட்டு தீர்ப்பில் ஒன்று உண்டு. இதெல்லாமே உரிமை அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் 21ங்கிறது ஒரு தனிநபர் வாழக்கூடிய சுதந்திரம், வாழ்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒருத்தங்களை இறந்து போகிறதுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா தற்கொலைங்கிறது தவறானது, அது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லப்படுது. இது நிறைய பேர் கருணை ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, கருணைக்குள்ளே பண்ணக்கூடியலாம் சொல்லி இதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இந்த 21ங்கிறது அந்த விஷயத்தை தடுக்கும். ஏன்னா கிடையாது, வாழ்கிறதுங்கிறது உரிமை, அதை அவர் உயிர் எடுக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 21A இது வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் உள்ளே கொண்டு வந்திருப்போம். வந்துட்டுனாலே ஏதோ ஒரு சட்ட திருத்தம் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. 21, 22 தான் இருக்கும். இந்த 21A எப்போ வந்திருக்கும்? 2022 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி தான் இந்த தொடக்க கல்வி பெறக்கூடிய உரிமை அப்படிங்கிறது வரும். தொடக்க கல்வி பெறுமைனா கட்டாயமாக 6லேருந்து 14 வயது வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் நீ கண்டிப்பாக படிப்பு கொடுக்கணும், அது உரிமை அப்படின்னு சொல்லி வந்தது. அமெண்ட்மெண்ட் வந்து 86வது சட்ட திருத்தம். அடுத்து 22 வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அவங்க இஷ்டத்தில் கைது பண்ணி என்ன செய்ய முடியாது, இப்போ தடுப்பு காவலில் வைக்க முடியாது. அவங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அப்படி பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. யாருக்கு? குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான ரைட்ஸ். அது ஆர்டிகிள் 22. 20, 22 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கானது. அடுத்து 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரம், சின்ன பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சி எடுக்க வைக்கிறது, அவங்கள விலை பேசி விற்கிறது, அவங்கள பிச்சை எடுக்க வைக்கிறது, கொடுமைப்படுத்துறது, இது எல்லாமே தடை செய்யப்பட வேண்டியது. அது ஆர்டிகிள் 23 கீழே வருது. 24 ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பான், சின்ன பையனாக இருப்பான். அப்படி ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறை வைக்கிறது வந்து தவறுன்னு சொல்கிறது. இப்போ இவங்க வந்து குழந்தைய கொத்தடிமையாக வச்சுருப்பாங்க, நாடகம் எடுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு முறைசார் பணியில் இல்லாதது, ஒரு சின்ன சின்ன வேலைகளாக கூட இருக்கலாம், ஒரு டீ கடையில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த பையனை 14 வயதுக்கு உட்பட்ட பையனை வைக்கக்கூடாது, அதுவும் ஆபத்தானது. இப்போ தீப்பெட்டி மாதிரி, சுரங்க தொழில், இந்த மாதிரி தொழிலில் அந்த குழந்தைகளை வைக்கக்கூடாது. அதை தடுக்கிறது தான் எனது 24. குழந்தை தொழிலாளர் முறை தடுத்தல் அப்படின்னாலே ஆர்டிகிள் 24. கொத்தடிமை முறை, கட்டாயம் வேலை, கொடுமைப்படுத்துறது, மனிதத்தன்மை இல்லாமல் வியாபாரம் மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் தான் தவறுன்னு 23 சொல்லுது. அடுத்து சமயச்சார்பு உரிமை. சமயம் சார்ந்த மதச்சார்பு உரிமை. முதல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே யார் வேணாலும் எந்த ஒரு சமயத்தினாலும் அவங்க ஏற்கலாம். ஒரு சமயத்துலேருந்து இன்னொரு சமயத்தை கன்வெர்ட் ஆகலாம், அது அவங்க விருப்பம். ஒரு சமயத்துலேருந்து எந்த ஒரு வேணாலும் ஏற்கலாம். இப்போ யுவன் சங்கர் ராஜா இருக்கார் அப்படின்னா அவர் இந்து மதத்தை சார்ந்தவர், இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கிறாரு. அப்படி ஏற்கிறதுக்கு இருக்குது, பின்பற்றுறதுக்கு, அதை ஃபாலோ பண்ணுறாரு, ஒரு இஸ்லாமியராக வாழ்கிறாரு, அதுக்கு உரிமை இருக்குது. பரப்புறதுக்கு உரிமை இருக்குது. பரப்புறதுக்கு அப்படின்னா கட்டாயமாக பரப்புறது, நீ இதை ஏற்றுக்கிட்டா அப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறதோ, ஏமாற்றி சேர்க்குறதோ அது தவறான செயல். ஆனால் சொல்கிறது, நம்ம மதத்தில் உள்ள நல்ல கருத்துக்களை, இந்து மதத்தில் உள்ள கருத்துக்களையோ இஸ்லாமிய மதத்தில் உள்ள நல்ல கருத்துக்களை யார் வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அடுத்தவங்க மதத்தை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறதோ, அடுத்த மதத்தவங்க தாழ்த்தி தன்னோட மதம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறதோ அது எந்த வகையிலும் நியாயமாகாது.
கட்டாயமாக மதம் மாற்றுறது, இது பண்ணால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் தவறானது. அடுத்து 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. ஒரு மதம் இருக்குது, அந்த மதம் சார்ந்து ஒரு கோயில் இருக்காங்க, அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய உரிமை அவங்களுக்கு அந்த சுதந்திரம், மத சுதந்திரம் இருக்குது. அடுத்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். வரி செலுத்தி தான் நீ இதை பண்ணணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா முதல்ல ஜிசியா வரின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஜிசியா வரிங்கிறது அங்கே வெளியில் போகும்போது அந்த மதத்தை சாராதவங்க என்ன செய்யணும், ஒரு மதத்தை சாராதவங்க இன்னொரு மதத்தை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக கட்டணும். சரி, ஒரு மதம் சார்ந்த அரசில் மதம் சாராமல் இருக்கவங்க ஒரு வரி கட்டுவாங்க. இதை மாதிரிலாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது இதே மாதிரி சில யாத்திரைகள் போகும்போது சில வரி கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் கிடையாது. உங்கள் மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக வரி கொடுக்கணும், வரி அதுக்குன்னு தனியாக டேக்ஸ் கட்டணுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 28 மதம் சார்ந்து ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் கலந்தாமல் இருக்க உரிமை இருக்குது. ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடக்குது அப்படின்னா ஒரு இந்து மாணவன் அதில் கலந்துக்கிடாமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. எதில், மதம் சார்ந்த ஏதோ ஒரு பாடலோ ஏதோ ஒரு நிகழ்வோ ஏதோ ஒரு கூட்டமோ நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் அவர் ஒதுங்கி இருக்கலாம், அதுக்கு ஒரு உரிமை இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு இப்போ இந்து தியானம் எதுவும் நடக்குது அப்படின்னா அதில் கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு மனிதனுக்கு உரிமை இருக்குது. அதுதான் இது 29 சொல்லியிருக்காங்க. சரி, 28 சொல்லியிருக்காங்க. 29 என்ன அப்படின்னா கல்வி கலாச்சார உரிமை. சிறுபான்மையினருக்கான மொழி கல்வி, அதுவும் அவங்களுக்கு கல்வி கலாச்சாரம் சார்ந்த உரிமையை பேசக்கூடியது. இப்போ அவங்க எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகிள் 29. எடுத்துக்காட்டாக நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்கும்போது அது தமிழர்களுடைய கலாச்சாரம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி, சிறுபான்மையினங்கிறது வெறும் மத சிறுபான்மையினர் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஒரு பகுதியை சார்ந்தவங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத பேசக்கூடியது ஆர்டிகிள் 29. இது ஒரு கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க. ஜல்லிக்கட்டு தடை சரி பண்ணக்கூடிய தொடர்புடைய அரசியலமைப்பு விதின்னு கேட்பாங்க. இது அடுத்து ஆர்டிகிள் 30 என்னென்னா சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய, அவங்க கல்வி நிறுவனங்களை நிறுவலாம், அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறது இது. 31 சொத்து உரிமையாக இருந்துச்சு, அதை நீக்கி என்ன செஞ்சுருப்பாங்க, சட்ட உரிமையாக கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா இதில் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. ஆரம்பத்தில் இது அடிப்படை உரிமையாக இருக்கும்போது என்ன செஞ்சிட்டாங்க, யாராவது ஒரு அரசாங்கம் தனக்கு நிலத்தை தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது ஒரு தனிப்பட்ட மனிதர் என்ன செய்வார், இல்லை இது எனக்கு அடிப்படை உரிமை, அப்போ அடிப்படை உரிமை மீறினா நான் எங்கே போவேன், ஆர்டிகிள் 32 பயன்படுத்தி நான் நீதிமன்றத்தை நான் என் அடிப்படை உரிமையை நீ இது பண்ணுற அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதிகாரம் அப்படிங்கிறது என்ன செய்யும், ஒரு அதிகார வர்க்கம் அடுத்து என்ன செய்யலாம். அப்போ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு நலத்திட்டத்தை கொண்டு போகணுன்னாலும் இப்படி யாரோ ஒருத்தர் இடம் தர மாட்டாங்க. அப்போது அரசாங்கத்துக்கு தேவைன்னா அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது அடிப்படையாக உரிமையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் போய் பிரச்சனை பண்ணுறாங்க, இது சட்ட உரிமையாக மாற்றிடுவோம். அப்போது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி பகுதி 12 சட்ட உரிமையாக 300A கீழே இதை கொண்டு போயிட்டாங்க. அப்போ 31 நீக்கி 300A சேர்க்கப்பட்டது. இது அமெண்ட்மெண்ட்னாலே ஏன்னு வந்துடுது, அப்படி தானே 300A. இது 1978 44வது சட்ட திருத்தத்தின் படி. ஸோ இது இப்போது சட்ட உரிமையாகிட்டு இப்போது ஒருத்தர் ஒருத்தருடைய இடத்த அரசாங்கம் கேட்குது அப்படின்னா இவங்க இந்த 32 யூஸ் பண்ணி கோர்ட்டில் போய் நிற்க முடியாது. இந்த மாதிரி நிறைய தடவை நின்று கேசவானந்த பாரதி மாதிரி நிறைய கேஸில் போய் நிற்கும்போது அது அரசாங்கத்துக்கு அகைன்ஸ்டாக சில இடங்களில் நின்றுது. அப்போது சட்ட உரிமையாக மாற்றின பிறகு போய் அங்கே இதை காண்டாக்ட் பண்ண முடியுமா, 32 காண்டாக்ட் பண்ணணும்னா நம்ம எதில் இருக்கணும், என்ன பிரச்சனையாக இருக்கணும், அரசியல் நம்மளுடைய அடிப்படை உரிமையில் இருந்தால் தான் நம்ம இவங்ககிட்ட போக முடியும், இல்லைனா போக முடியாது. அடுத்து அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கிறது. எப்போ நிறுத்தி வைக்கலாம்னா அவசர நிலை பிரகடனப்படுத்தும் போது. நம்ம 3 வகையான அவசர நிலை இருக்குது. அந்த அவசர நிலையில் தேசிய நெருக்கடின்னு சொல்லக்கூடிய 352 ஆர்டிகிள் படி குடியரசுத் தலைவர் இந்தியா முழுவதும் அதை பிரகடனப்படுத்தும் போது ஆர்டிகிள் 19 கீழே உத்தரவிடப்பட்ட சுதந்திரம் தானாகவே நிறுத்தப்படுது. இந்த 19 நம்ம பார்க்கோம். அப்போது இந்தியா ஃபுல்லாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு போர் நடக்குது, அப்போ இந்தியாவில் எல்லாருமே பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கும்போது இது அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது அதை அமல்படுத்தும் போது பிரிவு 19 படி நான் பாட்டி என் விருப்பப்படி கருத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு விரோதமான கருத்துக்களை சொல்கிறதோ, இல்லை எனக்கு விரும்பிய இடத்துல வசிக்கக்கூடிய உரிமை இருக்குது, இப்போ ஜம்மு காஷ்மீரில் போர் நடந்துகிட்டு இருக்கும், நான் இந்தியா ஆர்டிகிள் 19 படி நான் எங்கேனாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் போக முடியாது. அப்போது இந்த 352 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 19 என்ன செஞ்சிடும், தானாகவே நின்றுடும். இது சில இடங்களில் கேட்டிருக்காங்க, சுதந்திரம் எப்படி தானாகவே நிறுத்தப்படக்கூடியது எந்த இது படி, 352 படி. இது மட்டும் இல்லாமல் மற்ற அடிப்படை உரிமையும் குடியரசுத் தலைவரால் நிப்பாட்ட முடியும். சில ஆணைகள் பிறப்பிக்க மூலமாக
அவரால் நிப்பாட்டி வைக்க முடியும். அந்த ஆணைகள் யாரால் அங்கீகரிக்கப்படணும்னா நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும். அடுத்த அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகள். டிபிஎஸ்பி பகுதி 4 சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. இது 3 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். என்னது? சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு 3 வகையாக இதை நம்ம பிரிக்கிறோம். ஒவ்வொரு ஆர்டிகிளும் மிக்ஸ் ஆகி தான் வரும். இப்படி பிரிக்கிறோம். இந்த டிபிஎஸ்பிங்கிறது என்ன? அடிப்படை உரிமைகள்னால் கட்டாயமாக ஒரு குடிமகனுக்கு செய்யப்பட வேண்டிய உரிமைகள் அவனுக்கு எல்லாம் கிடைக்கணும். ஆனால் இது வந்து அரசாங்கத்துக்குடைய கடமைகள். அரசாங்கம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்லுது. எப்போதுமே ஒரு அரசாங்கத்தை சொல்லும்போது நம்ம கட்டாயப்படுத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது. இது நலத்திட்டங்கள் சார்ந்தது, மக்கள் நலனுக்கானது. இது ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். இது இல்லாமலே கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கலாம். இது இப்படி அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இதை இப்போ உடனே அமல்படுத்த முடியாது. ஆனால் நாளடைவில் கொஞ்ச நாளில் இது சம்மந்தமாக திட்டங்கள் கொண்டு வாங்க, இது சம்மந்தம் சட்டங்கள் கொண்டு வாங்க, இதை செயல்படுத்துங்கன்னு சொல்கிறது நல்ல விஷயம் தானே. அப்போ அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஒரு சிறப்பான அம்சம். அதை புதுமையான சிறப்பு அம்சம்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அது ஒரு சிறப்பான விஷயம், நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ரெண்டுக்குமான வேறுபாடுகள். இது அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருப்போம். அடிப்படை உரிமை நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து வாங்கியிருப்போம். அயர்லாந்து ஃபஸ்ட்டு இந்த கோட்பாடுகள் அரசுக்கு வழிகாட்டக்கூடிய கோட்பாடுகள் ஃபஸ்ட்டு எங்கேருந்து இருக்கும்? ஸ்பெயினில் இருக்கும். ஸ்பெயின்லேருந்துலாம் அயர்லாந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, அயர்லாந்துலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. முதல்ல எங்கன்னு கேட்டால் ஸ்பெயின் தான். அடுத்து அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அரசாங்கம் என்னன்னா இப்போ என்ன கவர்மெண்ட்டே பண்ணனா கூட அது என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அமெண்ட்மெண்ட் பண்ணும்போதும் நிறையா கேஸில் இதை சொல்லியிருக்காங்க. நிறைய கேஸஸில் தீர்ப்பு சொல்லும்போது அடிப்படை உரிமைகளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோ. அடிப்படை உரிமையோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் நீ சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறது தப்பு கிடையாது, ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடிப்படை உரிமைங்கிறது அதோடைய அடிப்படைத்தன்மை பேசிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து இது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல் தான், அட்வைஸ் தான். இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அறிவுறுத்தல் கருவின்னு அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இது நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும். நமக்கு 32 அப்படிங்கிறது மூலமாக செயல்படுத்துவோம். இது நீதிமன்றத்தில் போய் இப்போ அந்த நம்மளுடைய டிபிஎஸ்பியை செயல்படுத்த முடியாது. அடுத்து இது சட்ட ஒப்புதலை பெற்றவை. இது வந்து தார்மீக அரசியல் ஒப்புதலை பெற்றவை. சட்ட அடிப்படையில் தான் இருக்குது. இது அரசாங்கம் செய்யலாம், நம்ம வலியுறுத்துகிறோம், அவ்வளோதான். செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறோம். அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. இது பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகுது. ஏன்னா நலத்திட்டங்களாக தான் இருக்கும் பெரும்பாலும். அடுத்து 2002 86வது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பிரிவு 45. முதல்ல 45 தான் இருக்கும். இது இந்த தொடக்க கல்வி அரசாங்கம் கொடுக்கணும். எப்போவுமே டிபிஎஸ்பிங்கிறது புரிஞ்சுக்கணும். டிபிஎஸ்பிங்கிறது யாரோட தான் இருக்கும்? யாரோட கடமையாக இருக்கும்? அரசாங்கத்தோட கடமை. அப்போ 45 யாரோட இதாக இருக்கும்? அரசாங்கம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தொடக்க கல்வி கொடுக்கணும் அப்படின்னு அதில் பேசியிருந்தாங்க. அப்போ இதை அடிப்படை உரிமையாக்கணும்னு என்ன செய்கிறாங்க? 2002 சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 86 சட்ட திருத்தம் படி இதை திருத்தி என்ன செய்கிறாங்க? 21 ஒரு அமெண்ட்மெண்ட் உள்ளே கொண்டு வராங்க. உள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா 21A தொடக்க கல்விங்கிறது அடிப்படை உரிமை. ஒரு பிள்ளைக்கு இந்த வயசு வரைக்கும் 6லேருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பாக அவன் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அது. அதே மாதிரி 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு மாநில அரசு என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாங்க. அப்போ 6லேருந்து 14 வரைக்கும் கட்டாயமாக அது ஒரு பையனுடைய அடிப்படை உரிமை. இங்கே 45 மாநில அரசு என்ன செய்யணும்? ஏர்லி எஜுகேஷன், தொடக்க கால முன்பருவ மழலையர் கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல வரும். எங்கே? அடிப்படை கடமையில் அதே ஆர்டிகிள் படி என்னது? பெற்றோர்கள் கடமைங்கிறது குடிமக்களுடைய கடமை. அப்போ குடிமக்கள் யார்? பெற்றோர். இந்த 3ஐயும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அடுத்ததாக அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைனாலே நம்ம சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம். 1976 சர்தார் சரண் சிங் கமிட்டிகளில் தான் இந்த சீர்திருத்தம் பரிந்துரைத்திருப்பாங்க. கடமைகள்ங்கிறத நம்ம சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1976 அந்த சீர்திருத்தத்தின் அடிப்படையில் தான் 42வது சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க. அடிப்படை கடமைகள் கொண்டு வர காரணமாக இருந்தது யாருன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. அடுத்து ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அடுத்து 42வது சட்ட திருத்தம் இருக்கிறதுலே மிகப்பெரிய சட்ட திருத்தம். அதனால் இதை ஒரு குட்டி அரசியலமைப்புனே நம்ம சொல்லுவோம். இதில் பகுதி 4 அப்படிங்கிறத சேர்க்குது, 51A அப்படிங்கிற ஒரு பிரிவை சேர்க்குது,
11 அடிப்படை கடமைகள் கொடுக்குது. ஆனால் இந்த திருத்தத்தின்படி 10 கடமைகள் தான் முதல்ல இருக்கும். 11வது கடமை தான் நம்ம 2002 இதை ஆல்டர் பண்ணும்போது கடமையாகவும் நம்ம சேர்த்துருப்போம், உரிமையாகவும் சேர்த்துருப்போம். 51A முதல்ல என்ன சொல்லுது, எந்த ஒரு குடிமகனாலும் அரசியலமைப்புக்கோ அதோட கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதிக்கணும். அது ஒரு குடிமகனுடைய அடிப்படை கடமைன்னு சொல்லியிருக்காங்க. இது 3 எக்ஸாம்பிள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நான் 3 எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுருக்கேன். 2வது பாயிண்ட் பி 51AB சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக இருந்த அந்த நம்மளுடைய தியாகிகளை நினச்சி பார்க்கணும், அவங்களுடைய உயரிய சிந்தனைகளை நம்ம போற்றணும். அடுத்து இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு 3வது பாயிண்ட் என்ன, 3 இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு பேணி பாதுகாக்கணும். 4ங்கும்போது 4 பக்கமும் ஞாபகம் வச்சுக்கணும். 4 பக்கமும் இருந்து தேசத்துக்கு பாதுகாப்பு தேவைப்படும். 4 பக்கத்துக்கு எங்கே வேணாலும் என்ன செய்யணும், போக தயார். 4 திசை இருக்குது, 4 திசையிலேருந்து எங்கே பாதுகாப்புக்கு தேவைப்பட்டாலும் நம்ம போகணும் தேசத்துக்காக அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 5வது பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பெண்களை தரக்குறைவாக நடக்கக்கூடிய பழக்கத்தை இது பண்ணணும். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பெண்களை நம்மளோட சகோதர சகோதரிகளாக நினைக்கணும். பெண்கள் ஆண்களை சகோதர சகோதரிகளாக நினைக்கணும். சகோதரத்தை வளர்க்கணும். இது 5வது. அடுத்து நம்மளோட கலாச்சாரத்தை பெருமையாக நினைக்கணும். அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதை நம்ம இது பண்ணணும். இது நம்மளுடைய கடமை. அடுத்து காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள், உயிரினங்கள், இயற்கை சூழலை என்ன செய்யணும், இயற்கை தானே என்னது, இயற்கை தான் காடு, ஏரி, ஆறு, வனவிலங்கு, உயிரினம் எல்லாமே இயற்கை தான். அப்போ இயற்கையை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதுதான் 8வது பாயிண்ட். ஜி. அடுத்து ஹச்சுங்கிறது அறிவியல் தான் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அறிவியல் மனப்பான்மை, ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம், மனிதநேயம்லாம் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. மனிதநேயம் இது எல்லாமே ஒரு அடிப்படை. இந்த மாதிரி நடந்துக்கணும். நம்ம அறிவியல் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். இது அடுத்த கடமை. அடுத்து நம்ம ஒரு தனி மனிதன் முன்னேறும்போது நாடு முன்னேறும். அதேமாதிரி தனி மனிதனாகவும் முன்னேறணும். சில இடங்களில் நம்ம ஒன்றா சேர்ந்து நாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களை பண்ணும்போது நாடு உயரும். ஒவ்வொரு தனி மனிதனோட உழைப்பு நாட்டை உயர்த்தும். ஒரு தலா வருமானம், அதாவது ஒரு தனிநபருடைய வருமானம் உயரும்போது நாட்டு வருமானம் ஆட்டோமேட்டிக்காக உயரும். அந்த மாதிரி ஒரு தனி மனிதனோட முயற்சி எல்லா வகையிலையும் நாடு முன்னேறதுக்கு வழிவகுக்கும். அடுத்து கடைசி இதுதான் 10. இந்த 10 தான் அந்த 76/42 சட்டத்திருத்தப்படி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2002 ஒரு ஆக்ட் படி தான் இந்த 51AK 11வது சட்டத்திருத்தம், 86வது சட்டத்திருத்தம் படி 11வது அடிப்படை கடமையை கொண்டு வந்திருப்பாங்க. 6லேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள பையங்களுக்கு பெற்றோர்கள் ஏற்படுத்தக்கூடிய படிக்க வைக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமைங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 6லேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்குற வேண்டிய கடமை 11வது கடமை ஆர்டிகிள் 51AK. 45 அரசாங்கம் 6 வயசு வரைக்கும் தொடக்க கல்வி கொடுக்கணும். அது அரசாங்கத்தோட கடமை. அடிப்படை உரிமை நம்ம வாங்கிக்கூடிய உரிமை 21A. இந்த 3மே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ 3மே ஒரே மாதிரியான சிந்தனை உள்ள இதுதான். அடுத்து உறவுகள். மத்திய மாநில அரசுகளுக்கு உறவுகள் 3 வகையான உறவு. என்னது, சட்டமன்ற உறவுகள், அடுத்து நிர்வாக உறவு, நிதி உறவு. இந்த 3 உறவுகள் ஒன்று. இது எப்படி ஒரு மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 7வது அட்டவணை தான் இதை பற்றி பேசுது. இவங்களுக்கான அதிகார பகிர்வு அப்படிங்கிறத பேசுது. மொத்தமாக நம்ம 3ஆக பிரிக்கிறோம். முதல்ல சட்டமன்ற உறவை 3ஆக பிரிக்கிறோம். என்னது, 3 பட்டியலாக பிரிக்கிறோம். நடுவன், மத்திய அரசு மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு 3 பட்டியலாக பிரிப்போம். இது ஆரம்ப காலத்தில் பிரிக்கும்போது எப்படி இருந்துச்சு, 97 மத்திய பட்டியலில், அடுத்து 66, அடுத்து 47. அடுத்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா 1976 42வது சட்டத்திட்டத்தில் 5 துறையில் என்ன செய்வோம், மாநில பட்டியலிருந்து தூக்கி என்ன செஞ்சிட்டோம், பொது பட்டியலில் தூக்கி மாற்றிடுவோம். அப்போது இங்கே 66 இருக்கிறதுல 5 எடுத்துட்டோம்னா 61 ஆயிருமா, இங்கே 47 5 சேர்த்தோம்னா என்ன வரும், 52 ஆயிரும். அது போக 97ங்கிறதுல 3 நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். அது இந்த 100 துறைகள். அப்போது 97 66 47ங்கிறது 100 61 52 அப்படிங்கிறத மாறிடுச்சு. இதெல்லாம் என்னது அப்படின்னா 5 துறைகள் பொதுப்பட்டியல் என்னென்னா கல்வி, காடு, எடை மற்றும் அளவுகள், பறவைகள், வனவிலங்கு பாதுகாப்பு, பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு 1, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அப்பே தவிர பிற நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகம் பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. இப்போ தான் நமக்கு பொதுப்பட்டியலுக்கு கல்வி போயிடுச்சு 76லே. அப்போது இந்த இதில் தான் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். என்னது, மத்திய பட்டியலுங்கிறது நடுவண் அரசு சட்டம் இயற்றும், மாநில பட்டியலில் மாநில சட்டமன்றம் அதிகாரம் பெற்றது. ஒருவேளை பொதுப்பட்டியலுங்கிறதுல 2 பேருமே சட்டம் இயற்றலாம். மாநில அரசாங்கமும் ஏற்றலாம், மத்திய அரசாங்கமும் ஏற்றலாம்.
ஆனால் 2 பேருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நடுவண் அரசு ஏற்படக்கூடிய சட்டம் தான் இறுதியானது. முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ பொதுப்பட்டியல் தான். அப்போ பொதுப்பட்டியலில் உச்ச அதிகாரம் யாருக்கு இருக்குது? மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ கல்வியில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? நடுவண் அரசுக்கு 1976 என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. அப்போ நம்ம அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி தான் வேறு ஏதாவது ஒரு வழியில் போராடி தான் அதை என்ன செய்ய முடியும்? சில விஷயங்களை பெற முடியும். இந்த 5 துறைகளில் இந்த 5 துறைகளையும் சேர்த்து இந்த 52 துறைகளும் அவங்களுக்கு தான் சொந்தம். அப்போ 61 துறைகளில் மாநில அரசு நியமிக்கக்கூடியதை பண்ணலாம். அதே மாதிரி நிர்வாக உறவுகள் அப்படி அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே அதோடைய ஸ்டேட்டுக்குள்ளே தான் அதிகாரம் இருக்கும். ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதோட அதிகாரம் கொஞ்சம் பரந்துபட்டதாகவே இருக்கும். நாடாளுமன்றம் தொடர்பான இந்தியாவுக்கே அவங்க முடிவெடுக்கும் போது அவங்க அதிகாரம் இருக்கும். அதே மாதிரி மாநில அரசுகள் செய்துக்கூடிய ஒப்பந்தம், உடன்படிக்கை இதை அங்கீகாரம் பண்ணுறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு தான் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்மளே கேரளா இருக்குது. கேரளாவை கேரளம்னு மாற்றுறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அந்த பேரை மாற்றுறதுக்கு முழு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா? அவங்க அதை பாஸ் பண்ணி மேலே அனுப்புவாங்க. கடைசி யார் முடிவு பண்ணணும்? மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணணும். ஏன்னா இந்தியாவும் அதன் ஆட்சி எல்லையும் அப்படின்னு ஆர்டிகிள் 1லேருந்து 4 வரைக்கும் அந்த உரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பாராளுமன்றத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நிதி உறவுகள். நிதி உறவுகள் அப்படிங்கிறது பகுதி 12ல் 268லேருந்து 293 வரைக்கும் இருக்குது. இது நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிதி சார்ந்த உறவுகளை பற்றி பேசக்கூடிய விதி என்ன அப்படின்னு. அப்போ அந்த விதிகள்லாம் என்னென்ன வருவாயெல்லாம் யார் பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும், மத்திய மாநில அரசுகள் எப்படி பகிர்ந்துக்கணுங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். இந்த அடிப்படையில் தான் ஆர்டிகிள் 280 படி நிதி ஆணையம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. என்னது, நடுவண் அரசால் விதிக்கப்பட்டு சில விதிகள் என்னது 280 படி 280ல் ஃபினான்ஸ் கமிஷன் அந்த அடிப்படையில் வரியெல்லாம் வசூல் பண்ணி யார் பிரிச்சுக்கணும், ஸ்டேட் எப்படி பிரிச்சுக்கணும், ஸ்டேட்டுகளுக்குள்ளே எப்படி பிரிச்சுக்கணும், ஸ்டேட் சென்ட்ரல் எப்படி பிரிச்சுக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போதே நிறையா பிரச்சனைகள் வரும்ல. அப்போ நம்ம நல்லாயிருக்கும், அவன் இங்கே நாங்கள் நிறையா இது பண்ணுறோம், அவன் பிரித்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறான், இந்த மாதிரி நிறையா கான்ஃப்ளிக்ட் வரத்தான் செய்யும். அப்போது இன்னொன்று நிறையா பக்கத்தில் மத்திய அரசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாநில அரசுக்கு ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வரதுனால நிறையா தடவை இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை விசாரிக்கிறதுக்கு முதல்ல பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவங்க 1983ல் சர்க்காரியா குழு அப்படின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த குழு கிட்டத்தட்ட 247 பரிந்துரை கொடுத்துச்சு. 24/7 எடுத்துக்கோங்க. 24/7னா 24 மணி நேரம் 7 நாள். அப்போ 24/7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பரிந்துரையில் 180 ஓரளவு மெஜாரிட்டி 180 பரிந்துரையை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்க 83ல் தான் அந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு 69லேயே ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. தமிழக அரசு சார்பில் PV ராஜமன்னார் குழு. அவங்க 3 பேர் தொடர்ந்த ஒரு குழு. 3 பேர் இருக்காங்க. அதில் PV ராஜமன்னார் அவர் தலைமையில் தான் அந்த குழு இருக்குது. 1969 எப்போதுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய தமிழக அரசு முன்மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம தான் நிறையா விஷயங்களை முன்னோடியாக இருந்திருப்போம். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு கான்ஃப்ளிக்ட்டை பற்றி விசாரிக்கிறதுக்கு முதல்ல கமிட்டி யார் ஃபார்ம் பண்ணியிருக்கா? தமிழக அரசு ராஜமன்னார் கமிட்டி தான். அவங்க 83ல் தான் சர்க்காரியா குழுவே நியமிக்கிறாங்க. அடுத்து மொழி. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 17ல் இந்த மொழி பற்றி 343லேருந்து 351 வரைக்கும் அலுவலக மொழிகள் பற்றி பேசுது. முதல்ல இது நடைமுறைக்கு வரும்போது 14 மொழி இருந்துச்சு. 8வது அட்டவணையில் இந்த 22 மொழிகள் தற்போது வரைக்கும் என்ன செய்யுது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது 14 மொழி, இதெல்லாம் 1950 அது நடைமுறைக்கு வரும்போதே 14 மொழி. இதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் நம்மளை சுற்றி உள்ளது, நம்ம பக்கத்தில் ஆந்திரா, தெலுங்கு, அடுத்து மலையாளம், கன்னடா. நம்மளை சுற்றி இருக்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடு. அடுத்து நமக்கு நம்மளை இந்த ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அதை தான் நம்ம மேலே திணிக்க பார்க்குறாங்க நம்ம நினைக்கிறோம். ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அந்த 2. அடுத்து ஒவ்வொன்றும் அது ஊர் பேர்லேயே இருக்கும். அசாமி, பெங்காலி, குஜராத்தி, காஷ்மீர், ஒடியா. அடுத்து பஞ்சாபி, மராத்தி, உருது. இது எல்லாம் 14. இது முதல்லே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கக்கூடிய 8 எப்படின்னா 15வது மொழியாக நம்ம ஏற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா சிந்தி மொழி. 21வது சட்டத்திருத்தம்படி 1967 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து 3 மொழிகள் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இது 71வது சட்டத்திருத்தம்படி 1992 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து 4 போடா, டோக்ரி, மைதிலி, சாந்தாலி. இந்த 4ம் 1992வது அமெண்ட்மெண்ட் படி 2003. ஸோ இதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 15ல் ஒன்று தான். 15வது மொழி மட்டும்தான் 21வது சட்டத்தை 67ல் கொண்டு வந்திருப்போம்.
அடுத்து 3 மொழியை சேர்ந்தாப்பில் 71ஆவது சட்ட திருத்தம் 92ல். அடுத்து 4 மொழி 92 2003ல். 92ஆவது சட்ட திருத்தம் 2003ல் கொண்டு வந்திருப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2004ஆவது ஆண்டு செம்மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கும். அதில் 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றிருக்கும். 6 மொழியில் முதல்ல கிளாசிக்கல் லாங்குவேஜை இது பண்ணது வந்து தமிழ் 2004ல். அடுத்து சான்ஸ்கிரிட் அடுத்த வருஷமே கொடுத்துருப்பாங்க 2005ல். அடுத்து தெலுங்கு கன்னடத்துக்கு வந்து 2008லையும், மலையாளத்துக்கு 13லையும், ஒடியாவுக்கு 14லையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2024ல் ஒரு 5 மொழிகளை கிளாசிக்கல் லாங்குவேஜாக இது பண்ணியிருப்பாங்க. மராத்தி, பாலி, பிராகிருது, அடுத்து அசாமிஸ், பெங்காலி. அப்போ மொத்தம் 11 மொழிகளை இது வரைக்கும் அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வந்து அரசியலமைப்பு சம்மந்தப்பட்டது. முதல்ல 16 மொழி, அதுக்கப்புறம் 21ஆவது அமெண்ட்மெண்ட்டில் 1, 71ல் 3, 92ஆவது அமெண்ட்மெண்ட்டில் 4, இப்படி மொத்தம் 22, 14, 22. அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. இது சிம்பிளாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் 6 இது கொடுத்துருந்தாங்க. இப்போது ஒரு 5 இதை கிளாசிக்கல் லாங்குவேஜாக 2024 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 11, 6லேருந்து 11 ஆயிருக்கு. இது 14லேருந்து 22 ஆயிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா இது கான்ஸ்டியூஷனில் உள்ளது. இது நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது. அடுத்து நெருக்கடி நிலை 3 நெருக்கடி: தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, அடுத்து நிதி சார்ந்த நெருக்கடி. 3 நெருக்கடி இருக்குது. 4 கேப்பில் இருக்கும். 52, 54, 56, 360, இப்படி 3 கேப்பில் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது என்ன? ஒரு நம்ம நாட்டில் போரோ இல்லை வெளிநாட்டவருடைய ஆக்கிரமிப்போ, டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ரிவல்ட்டோ ஏதோ ஒன்று தேசத்துக்கே ஒரு ஆபத்தாக வருது அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன வருன்னா 352 அனௌன்ஸ் பண்ணுவார். இந்த 352 அடிப்படையில் தேசிய அவசர நிலை அறிவிக்கும் போது எல்லாமே குடியரசுத் தலைவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். இதிலே 2 அவசர நிலை ஒன்று சொல்லுவாங்க. இதிலே உட்பிரிவாக ஒன்று வெளிப்புற அவசர நிலை, உள்நாட்டு அவசர நிலை. வெளிப்புற அவசர நிலைனா மற்ற நாடுகள்லேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சீனாக்காரங்க தாக்கும் போதோ, அப்படி இருக்கும்போது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ரெகுலராக எப்போதும் இருக்க மாதிரி இருக்க முடியாது. நம்ம பாதுகாப்பு காரணத்துக்காக சில விஷயங்களை பண்ணுவோம். நம்ம இங்கேருந்து வெளியில் யாரும் போகாமல், வெளியிலேருந்து யாரும் உள்ளே வராமல் ஒரு கர்ஃப்யூ மாதிரி, அதாவது ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவோம். நார்மலாக இல்லாத மாதிரி நம்ம அதுக்கு தயாராகும், அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராகும். அதை வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்லுவோம். சப்போஸ் இங்கேயே ஏதோ ஒரு மாநிலத்தில் பிரச்சனையாகி இது 2 மாநிலத்துக்கு பரவி, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நாடு முழுவதும் அரசாங்கத்துக்கு எதிராக போய் நிற்கிறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி அவசர நிலையை பொறுத்த வரைக்கும் 3 தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 62, 71, 75. இந்த மாதிரி 3 தடவை இதை கேட்கலாம். எந்த வருஷம்னா 65, 71, 75. இது வந்து தேசிய அவசர நிலை. அடுத்ததாக மாநில நெருக்கடி 356. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மாநில கவர்மெண்ட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? இந்த மாதிரி இது பண்ணுவார். அதுதான் முக்கியம். அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் விரோதமாக ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை கலைக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அப்போ 356 படி அறிவிப்பார். அறிவித்த உடனே என்ன செய்வாங்க? அறிவித்த உடனே இவருடைய பிரதிநிதிக்கு ஆளுநர் வந்து இங்கே அதிகாரியாக இருப்பார். ஆளுநர் இங்கே இருந்து அவருக்கு எல்லா ரிப்போர்ட்டும் கொடுப்பாரு. அப்படி தான் இங்கே குடியரசுத் தலைவர் வந்து இது பண்ணுவார். ஸோ இங்கே 352 படி 352 ஒருவேளை நடைமுறையில் இருக்கும்போது அடுத்து தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தணும்ல. அப்போ தேர்தல் நடத்துறதுக்கு சூழல் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இல்லை, இன்னும் சரியாகலை, இங்கே நிலைமை சரியாகலை, இங்கே கலவரம் இருக்குது, இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஓராண்டை தாண்டி என்ன செய்ய முடியும்? அவங்களால தொடர முடியும். சான்றளித்தால் மட்டுமே ஓராண்டை, அதான் அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு எந்த சூழல் இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஒரு வருஷத்துக்கு தாண்டி இது பண்ண முடியும். அதிகபட்சமாக எத்தனை வருஷம்? 3 வருஷம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தி கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும். குடியரசுத் தலைவர் சார்பாக யார்? ஆளுநர் தான் இங்கே நிர்வாகம் பண்ணுவார். இந்தியாவில் முதல் முறையாக எப்போ அப்படின்னா 1951 பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது. அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை. இந்தியாவில் ஒருவேளை நிதிநிலை இப்போது இலங்கையில் ஏற்பட்ட மாதிரி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு எல்லாம் விலை உயர்ந்து மக்கள் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் நிதி நெருக்கடின்னு என்ன செய்யலாம்? நெருக்கடியை கொண்டு வரலாம். அப்படி இருக்கும்போது அரசு ஊழியர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதியோட ஊழியர்கள், எல்லாருடைய அரசாங்க ஊழியர்களுடைய எல்லாருடைய ஊதியமும் என்ன செய்யும்? ஒரே ஒரு ஆர்டர் மூலமாக என்ன செய்ய முடியும்? டக்குன்னு அதை நிப்பாட்டிடுவாங்க.
ஸோ அப்போ நிதி பிரச்சனையில் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அது ரிவைஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு நிப்பாட்டுவாங்க அந்த நெருக்கடி காலம் வரைக்கும். ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் அவசர நிலைங்கிறத இது வரைக்கும் அறிவித்ததே இல்லை. அடுத்து அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? அமெண்ட்மெண்ட்னா திருத்தம். அமெண்ட்மெண்ட் நம்ம இங்கேருந்து எடுத்திருப்போம், தென்னாப்பிரிக்காவிலேருந்து தான் இந்த சட்ட திருத்தம்ங்கிற கான்செப்டை எடுத்திருப்போம். அதே மாதிரி நெருக்கடி நிலைங்கிறத எங்கேருந்து எடுத்திருப்போம்? ஜெர்மனியோட வெய்மர் அரசியலமைப்பிலேருந்து எடுத்திருப்போம். அடுத்து ஜெர்மனினா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹிட்லர் ஞாபகம் வரும். ஹிட்லர் நினச்சிவார், நெருக்கடி கொடுப்பார், மக்கள் இப்படி தான் அடக்கி ஒடுக்கி வச்சுருப்பார். அப்போ பிரச்சனை வந்தால் ஹிட்லர் பாணி தான் கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இது தென்னாப்பிரிக்காங்கிறது சட்ட திருத்தம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நெல்சன் மண்டேலா பெரிய போராட்டங்கள் மூலமாக தான் தென்னாப்பிரிக்காவை திருத்தினார், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நிலவரிக்கு எதிராக போராடி திருத்தினார். அப்போ திருத்தம்னா தென்னாப்பிரிக்கா. ஆர்டிகிள் 20 பகுதி 20 368வது சட்டப்பிரிவின்படி திருத்தணும். நம்ம அரசியலமைப்பில் ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை மாற்றணும்னா இந்த ஆர்டிகிளை பயன்படுத்தி தான் மாற்றணும். அதுக்கு வழி இருக்குது, இந்த இதில் வழி இருக்குது. என்ன செய்யணும்னா 2 அவையிலையுமே அறிமுகப்படுத்தப்படணும். எப்போதுமே சில மசோதா வந்து ஏதாவது ஒரு அவையில் பாஸ் ஆகிட்டனாலே பாஸ் ஆகிரும். ஆனால் இங்கே 2 அவையிலையுமே சட்டத்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அதே மாதிரி என்ன செய்யணும்னா உறுப்பினர்களுடைய பங்களிப்பில் 3ல் 2 பங்குக்கு முறையாக 3ல் 3 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் அதில் மெஜாரிட்டியாக வாக்களிச்சிருக்கணும். 300 பேரில் 200 பேருக்கு குறையாமல் என்ன செஞ்சுருக்கணும்? வாக்களித்தா மட்டும்தான் அது என்ன செய்யும்? குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். அவர் ஒப்புதல் அளித்த உடனே அது என்ன செய்யும்? சட்டமாக்கப்படும். அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எங்கே? நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் ஒன்றுமே இதை பண்ண முடியாது. ஏன்னா இது பவர். கான்ஸ்டியூஷனே திருத்தணுங்கும் போது நம்ம கான்ஸ்டியூஷன் படி தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கான்ஸ்டியூஷனை திருத்தணுங்கும் போது ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது நாடாளுமன்றத்தால் பண்ண முடியும். ஆனாலும் 2 அவையிலையுமே அதை பண்ணணும். 3ல் 2 பங்கு வாக்களிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ மெஜாரிட்டியாக வாக்களிக்கணும்ல. அப்போ 300 பேரில் 200 பேர் மேலே வாக்களிக்கணும். அப்படிங்கும்போது அப்போ மெஜாரிட்டியாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரத்தில். அப்போ எதிர்க்கட்சிக்காரங்களும் சேர்ந்து அதை அப்போ அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கணும், அது நாட்டோட நலன் சார்ந்த விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அடுத்து 3 வகையில் திருத்தலாம், அதை தான் சொல்கிறாங்க. ஒன்று சாதாரண அறுதி பெரும்பான்மை, சிறப்பு அறுதி பெரும்பான்மை. சிறப்பு அறுதி பெரும்பான்மையில் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதலை பெறுதல் மூலம் திருத்தப்படுதல். இது அந்தந்த திருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி 3 பிரிவுகள் இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியலமைப்புடைய 42வது சட்ட திருத்தத்தை நம்ம சிறு அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எந்த திருத்தமும் சின்ன சின்ன திருத்தங்களாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம் அவ்வளோதான். ஆனால் 42வது சட்ட திருத்தத்தில் நிறையா இருக்குது. முகவரை திருத்தியிருக்கோம், அதே மாதிரி அடிப்படை கடமைகள் கொண்டு வந்திருக்கோம். நிறைய திருத்தங்கள் 42ல் நடந்திருக்கும். அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? சிறு அரசியலமைப்பு 1976. அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள். அரசியலமைப்பு செயல்பாடு பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 2000ஆம் ஆண்டு கவர்மெண்ட் 2000-2001 சொல்லியிருப்பாங்க. எம்என் வெங்கடச்செல்லையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய மறுசீராய்வு ஆணையம். அப்படின்னா இந்த அரசியலமைப்பு எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு மறுசீராய்வு செஞ்சு அறிக்கை அளிக்கிறதுக்காக எம்என் வெங்கடச்செல்லையா தலைமையில் ஒரு கமிஷனை அமைச்சிருப்பாங்க. நேஷ்னல் ரிவ்யூ கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமிஷன் அமைச்சிருப்பாங்க 2001. இது நிறையா சீர்திருத்தங்களை இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இது. அடுத்து 2வது மறுபடி இதோட தொடர்புடையவர் யாருன்னா நீதிபதி எம்எம் பூஞ்சி. அவருடைய தலைமையில் 2007 ஏப்ரலில் 3 நபர் கொண்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு கமிஷனை அப்போது கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கோம்? அமைச்சிருக்கோம். அவர் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி. ஏப்ரல் 2007 நீதிபதி பூஞ்சி கமிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க, கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2007 இது ரெண்டுமே கமிஷன். கமிட்டிங்கிறது வேறு, கமிஷனுங்கிறது வேறு. கமிஷனுங்கிறது அதை விட அதிகாரம் மிக்கது. அப்போது எம்எம் பூஞ்சி ஏப்ரல் 2007 இது ரெண்டும் அரசியலமைப்பு தொடர்பான சீர்திருத்த குழுக்கள். அடுத்து பாடச்சுருக்கம் என்ன? 1946 அமைச்சரவை தூதுக்குழு, திட்டக்குழுவில் தூதுக்குழு. அந்த தூதுக்குழுவினால தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாச்சு. அந்த அரசியல் நிர்ணய சபையினால் அரசியலமைப்பு சட்டம் உருவாச்சு. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க பார்த்த இறையாண்மை, சமதர்மம், சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு. கடைசி தான் குடியரசு தினம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல இறையாண்மை, கடைசி தான். ஏன்னா ஜனநாயகங்கிறத நம்ம இது ஞாபகம் வச்சுக்கலாம், இது சுதந்திர தினமாக ஞாபகம் வச்சுக்கலாம். சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் கடைசி குடியரசு. அடுத்து சிட்டிசன் அப்படிங்கிறது சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன்லேருந்து பெறப்படுது. இதோட பொருள் என்ன? நகர அரசியல் வசிப்பவர், சிவிலியன் அப்படின்னு பொருள். ரைட். அடுத்து அம்பேத்கர் 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்போட இதயம் ஆன்மான்னு சொல்கிறாரு. அதை என்ன சொல்கிறாரு? புதுமையான சிறப்பம்சம்னு
நம்மளுடைய டிபிஎஸ்பியை சொல்கிறார். 2004 மொழிகளை வகைப்படுத்துறதுக்காக செம்மொழிகளை அறிவிக்கிறது, கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு அறிவிக்குது. அப்படி அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ். முதல்ல 6 மொழிகள், 2013 வரைக்கும் 6 மொழிகள், 2024 ஒரு 5 மொழி, மொத்தம் 11 மொழி இது வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 6 மொழிகள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த வார்த்தைகள், முகவுரை, ப்ரீஆம்பிள் நமக்கு தெரியும், அதுதானது கான்ஸ்டியூஷனுடைய இன்ட்ரொடக்ஷன். அடுத்து சமயசார்பற்ற அரசு, செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னா என்ன, எல்லா ரிலீஜியனையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் அதோட வேலை. இதெல்லாம் நிறையா கேட்பாங்க. செக்யூலர் ஸ்டேட்டுங்கிறதோட பொருள் என்ன, ஒரு ஸ்டேட்டு ப்ரொடக்ட், ஸ்டேட்டுங்கிறது ஒரு அரசு எல்லா ரிலீஜியனையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும், பாதுகாக்கும். அடுத்து பாதுகாப்பு, டிஸ்கிரிமினேஷன், ஆர்டிகிள் 15, அதாவது எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ ஒரு கூட்டத்தையோ அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு தவறான செயலில் அவங்கள இது பண்ணக்கூடாது அப்படின்னு. ரிட்டு, நீதி பேராணை. 5 ரிட்டன் கமெண்ட் ஆஃப் கோர்ட், கோர்ட்டோட ரிட்டுன்னா என்ன, ரிட்டன் கமெண்ட் ஆஃப் கோர்ட்டுடைய எழுதப்பட்ட ஒரு ஆணை அப்படிங்கிறது அதோட பொருள். 5 ரிட் இருக்குது. இறையாண்மை, சொவீரினிட்டி. ஸோ சொவீரியன் அப்படிங்கிறது ரொம்ப பவர், இருக்கிறதுலே உச்சபட்ச அதிகாரத்தை தான் சொவீரியனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சுப்ரீம் பவர் ஆஃப் ஆர் அத்தாரிட்டி, பவர் இருக்கிறதே அதிகமான அதிகாரமிக்க அப்படின்னு அர்த்தம். பாரம்பரியம், ஹெரிட்டேஜ், அதாவது ஒரு நம்மளுடைய முன்னோர்களிருந்து ஒருத்தருக்காக கொடுக்கப்படுறது. தன்னாட்சி, ஆட்டோனமி, அதாவது இண்டிபெண்டன்ஸ் இன் ஒன்ஸ் தாட் அண்ட் ஆக்ஷன், சுதந்திரமாக இருக்கிறது ஒருத்தவங்களுடைய சிந்தனையிலையும் செயல்லையும். அடுத்து பிரகடனம், ப்ரொக்ளமேஷன், அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு விஷயத்தை சொல்கிறது, அறிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்த கொஸ்டினை தான் என்னது இதெல்லாம் கேட்டிருக்காங்க, புக் பேக்லாம் கேட்டிருக்காங்க. இந்த சரியான தொடர் தான் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது என்ன வரும், இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயசார்பற்ற, ஜனநாயக, கடைசி குடியரசு வரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் ஆன்சர். அரசியலமைப்பு முகவரி எத்தனை முறை, ஒரே ஒரு முறை தான் திருத்தப்படுது. 1976 42 சட்ட திருத்தம்படி 3 வார்த்தையில் சேர்த்துருப்போம். ஒரு வெளிநாட்டவர் எந்த பதிவின் மூலம் பெற முடியும், ஒருவேளை அவர் வம்சாவளி மூலமாக பெற முடியும், பதிவு மூலமாக பெற முடியும், இயல்பு மூலமாக ஒரு வெளிநாட்டர் பெற முடியும். ஏன்னா அவர் வெளிநாட்டுக்காரரு, அவங்க அப்பா இந்திய வம்சாவளியை சேர்ந்திருக்கலாம், பதிவு மூலமாக பெறலாம். அப்போது மேற்கண்ட அனைத்தும் மாறுபட்ட ஒன்று. சமத்துவம், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை நீக்கப்பட்டது, அதனால் அது அடிப்படை உரிமையில் வராது. அப்போ இதுதான் விடை. அடிப்படை உரிமையில் பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. வேலையாள் செய்கிறது, தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தது, சம ஊதியம் பெறுறது, சொத்துக்கள் அவங்க பிள்ளைகளுக்கு செல்வது. ஸோ இதில் இது வேலை செய்கிறது, எங்கே வேணாலும் வேலை செய்யலாம், அது நமக்கு உரிமை தான். இது ஒரு சமய உரிமையில் என்னது, எங்கே வேணாலும் சிறுபான்மையினர் கல்வியில் பள்ளிகள் அமைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அரசு பணிகளுக்கு சம ஊதியம் கொடுக்கறதுங்கிறது எந்த ஒரு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறோம்ல. பொது வேலைப்பாடுகள் சம வாய்ப்பு அளித்தல், அது இது சரிதான். சொத்து கிடையாது, சொத்து அடிப்படை உரிமையில் வராது. இப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து அரசியலமைப்புடைய இதயம் ஆன்மான்னு எதை சொல்லியிருப்பார் அம்பேத்கர்? இதயம் ஆன்மான்னு அரசியலமைப்புக்கு உட்பட்டும் தீர்வு காணும் உரிமை, அந்த அடிப்படை உரிமையிலே அந்த 32வது ஆர்டிக்கிளை சொல்லியிருப்பார். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க, உச்சநீதிமன்றம்லாம் கிடையாது, முதல்ல தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவருடைய ஆணையினால், பிரதமர் ஆணையிட்டலாம் அடிப்படை உரிமையை நிப்பாட்டி வைக்க முடியாது. அடிப்படை கடமை எங்கேருந்து பெற்றோம்? ரஷ்யாவுடைய அரசியலமைப்பு, முன்னாள் சோவியத் யூனியன் கொடுத்துருந்தான் சரி தான், ரஷ்யான்னு கொடுத்துருந்தான் சரி தான், அடிப்படை கடமை அங்கேருந்து தான் பெற்றோம். 5ஆண்டு திட்டத்தை கான்செப்ட் அங்கேருந்து தான் எடுத்தோம். நிதி அவசர நிலை 360, இது 52 தேசிய நெருக்கடி, 56 மாநில நெருக்கடி, 60 நிதி நெருக்கடி. அடுத்து நடுவண் மத்திய அரசு மாநில அரசு பரிந்துரை, உறவுகள் பரிந்துரைனா சர்க்காரியா கமிட்டி 1983 ஸ்டேட் கவர்மெண்ட் அமைச்சது. ராஜமன்னார் குழு 69 நம்ம கவர்மெண்ட் அமைச்சது. சர்க்காரியா சென்ட்ரல், ராஜமன்னார் ஸ்டேட். எம்இ வெங்கடாச்சலையா குழு 2000, அது ஒரு ரிவ்யூ கமிட்டி, அரசியலமைப்பு சீர்திருத்த மறு ஆய்வு கமிட்டி. ஸோ அது கிடையாது. அப்போ 1, 2 மட்டும்தான் சரி. அடுத்து முதல்ல அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே அமெரிக்காவில் தோன்றியது? தற்காலிக தலைவர் யார்? நம்மளுடைய டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. 32 நீதி பேராணைகள், 52 நீதி ஆச்சு, 5 நீதி பேராணைகள். ரிட்னாலே 5 ரிட்டு. அடுத்து அடிப்படை கடமைகள் எந்த பிரிவின் கீழே வழங்கப்பட்டிருக்கு? அடிப்படை கடமைகள் பிரிவு 4A அதில் வழங்கப்பட்டிருக்கு, ஆர்டிகிள் 51A. அடுத்து குடியுரிமை சட்டம் 1955. முகவுரை என்ன செஞ்சுருக்கோம்?
42வது மூரே வந்து ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோளுக்கு தீர்மானம். குறு அரசியலமைப்புங்கிறது 52வது சட்ட திருத்தம். செம்மொழி அப்படிங்கிறது தமிழ். தேசிய அவசர நிலைங்கிறது 1962. 1962 362. சரி, அந்த முதல் வருஷம் 1962 தானே? ஆமாம், 62, 71, 75 அது கரெக்டு தான். ஸோ இதோட இந்த பாடம் முடிவடைந்தது. இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் லெசனில் சந்திக்கலாம். நன்றி.